وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் இந்த தொடர் வகுப்பில் இப்போ இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த இஸ்லாம் அப்படின்னா என்ன, அதனுடைய தூண்கள், கலிமாவுடைய அர்த்தங்கள், இவைகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஈமானை பற்றி பார்க்க போகிறோம். இதான் நம்முடைய தலைப்புக்கு உள்ள வந்திருக்கிறோம். இந்த ஈமான் என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட 70 அதிகமான கிளைகள் உள்ளன. ஈமானுக்கு 70க்கு அதிகமான கிளைகள். ஈமான் என்பது ஒரு பெரும் விருட்சம், ஒரு மரம். அதில் கிளைகள் ஈமான்ல இருந்து போது பிரியுது. இப்படி இப்படி எத்தனை? 70க்கும் அதிகமான. அதில் உயர்ந்த கிளை என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் உயர்ந்த கிளை, ஈமானுடைய முதல் படித்தரம். அதில் ஒரு தாழ்ந்த நிலை, ஒரு கிளை இருக்கிறது என்றால் அது வழிகளில் பிறருக்கு நோவினை தரக்கூடிய அம்சங்களை ஒதுக்கி விடுதல். இது ஈமானுடைய தாழ்ந்த கிளைகளில் ஒன்று. அப்ப எந்த மார்க்கம் எதிலெல்லாம் பாயுது பாருங்க. ஈமான் என்பது பிறருக்கு இடையூறு தரக்கூடியது இருக்கக்கூடாது. சாலை விதிகளை பேண வேண்டும். சாலை விதிகளை மீறுதல் அரசாங்கத்துக்கு நீங்க குற்றம் செஞ்சீங்கன்னு இல்லை, இஸ்லாத்துக்குமே குற்றம் பண்ணிட்டீங்க. பார்த்துக்கிறோம், சில கடைகளுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க, உங்களுடைய வாகனங்களை கடைக்கு முன்னாடி நிறுத்தாதீங்கன்னு இருக்கு. அதை படிச்சுட்டே வரிசையை நிறுத்திட்டு போயிடுவாங்க. இங்க ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளை என்ன, வழிகளில் கிடக்கிற பிறருக்கு இடையூறு தரக்கூடிய, கல்லு முள்ளு மட்டுமல்ல, வாகனத்தை நிறுத்துறதும் இடையூறு தானே. அடுத்தவன் வாகனத்தை எடுக்க முடியாம, நல்லா தெரியுது, ஒரு முன்னாடி ஒரு காரை விட்டுருப்பான், அப்படி பின்னாடி பைக்கை நிறுத்திட்டு போயிடுவான். அவன் எப்படி முன்னாடி நிறுத்தின காரை எப்படி எடுப்பான்? இது ஒரு ஈமானுடைய கிளையை படித்தவன் அதையும் சிந்திப்பான். அட, இவன் காருக்கு பின்னாடி நம்ம நிறுத்திட்டு போன அவன் காரை நகட்ட முடியாது. இது ஈமானோட தொடர்பு இருக்கிறது. இது ஒரு கிளை. அதுக்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்கு தரீக், சாலைகளின் விதிகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல். நிறைய பேர் போவாங்க, பெண்கள் போவாங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல். இன்னைக்கு இளைஞர்கள் எப்படின்னா, ஒரு வழியில போய் நிக்கிறான்னா எதுக்கு தான்? கல்லூரி இருக்குது அப்படிங்கிறதுனால, லேடிஸ் காலேஜ், அதனால அங்க பாத்தீங்கன்னா பசங்களாம் நிக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லுது ஹக்கு தரீக், வழிகளின் விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலை விதிகள், உன் பார்வையை தாழ்த்து. இவன் அங்க பெண்கள் கல்லூரின்னா அங்க ஒரு கூட்டமா நிக்கிறான். அது கூட ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க, நீ மற்றவங்களுக்கு இடையூறாக அங்க நிக்காதீங்க. யார சொல்லலாம், எங்களுக்கு அந்த இடத்துல நாங்க நிக்காம அந்த இடத்துல தவிர எங்களுக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் அப்பதான் சொல்றாங்க. அப்படி ஒரு காலேஜுக்கு பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்டு, அதனால நிக்கிறான் நீ பஸ்ல போறதுக்காக வேண்டி அப்படின்னு ஒரு உனக்கு நிர்பந்தம் வந்தால் என்ன செஞ்சுக்கிறோமா, பார்வையை தாழ்த்திக்கொள். எவ்வளவு தூரத்துக்கு. ஏதோ ஈமான்ல கிளைகள்ல ஒண்ணு. ஈமான்ங்கிறது என்னமோ நம்ம நினைச்சுக்கிட்டோம், ஈமான் அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல்ல வந்த ஈமான் வெளியே போயிட்டாருன்னா அவர் வேற மாதிரி ஆயிடுவார். பள்ளிவாசல ஈமான் தான், தரீഖல வழிபோக்கில் இருக்கும்போது ஈமான் தான். பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலும் ஈமான் உள்ளவனா இருக்கணும், அவர் பள்ளிவாசல்ல இருந்தாலும் ஈமான் உள்ளவனா இருக்கும். பார்வையை தாழ்த்து. அடுத்து என்ன சொன்னாங்க? ஒண்ணு. இன்னொன்னு என்னது?
வழிகளில் சாலை விதிகள்ல அடுத்தது சலாத்துக்கு பதில் சொல்லுது. யாரோ போமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, எத்தனை நன்மை? 30 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 10 10 10 30 நன்மைகள். இவர் அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை தட்டிட்டாங்க பாருங்க. இது ஈமான்ல உள்ள கிளைகளில் ஒன்று. இப்படி கை காட்டுறது அதெல்லாம் இல்லை. அஸ்ஸலாமு வேணா தூரத்தில் இருக்கிறாரு, இங்க இருந்து நான் சலாம் சொன்னா விளங்காது, நான் அந்த ஓரத்தில் நிக்கிறேன்னா அப்ப கூட கையை காட்டுமா என்ன செய்யணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், சலாம் சொல்லுப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை கிடைக்குது. அங்க ஓ ஹாய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இஸ்லாத்துல. ஆனா ஹாய் ஆட்டை மாட்டையுமா பத்துதா ஹாய். எங்கேயோ உள்ள கலாச்சாரத்தை கொண்டு ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் வழிபோக்கனா இருக்கின்றால் அந்த வழிகளில் நீ பேண வேண்டிய விஷயம் சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லும் போது அவனிடத்துல நீ ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறான். நீ ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம், இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உனக்கு உண்டாகட்டும் என்று சொன்னால் என் மூலமாக நண்பா உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்கிற உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். அவர் உடனே அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதே மாதிரி என் மூலமாக உனக்கு எந்த தீங்கும் வராது. சலாத்தினுடைய தாத்பரியம் அதுதானே. அல்லாஹ்வுடைய சாந்தி ஒருவனுக்கு கிடைச்சிச்சுன்னா நான் என்னுடைய தொல்லை அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு இருந்தான். அல்லாஹ் சாந்தி உனக்கு உண்டாகட்டும் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இவனை எப்போ கொள்ளடிக்கலாம்? சொன்னது சலாம், அவனை தட்டுறதுக்கு வழி என்னான்னு பார்க்க நல்ல முன்னேறிட்டே போறான, கொளுத்துட்டான பணத்துல. இங்க என்ன சொன்னது? இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சலா சொல்லிட்டு திட்டுற மக்களை பார்க்க கல்பிலிருந்து சனா வரையில. இப்ப ஈமானுடைய தாழ்ந்த நிலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வழிகளில் உள்ள கல்முற்களை நகட்டுதல். ஒரு ஈமான் உள்ளவன் சொர்க்கம் போகணும்னா அவன் சலாமை பரத்தட்டும். அப்ப இது பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில் அன்பை பரிமாற்றம் செய்வது ஈமானில் ஒரு வகை. அடுத்து சொன்னாங்க ஒல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஹயா இருக்கு பாருங்க, வெக்கம் ஈமானின் கிளைகளில் ஒன்று. இன்னைக்கு வெக்கம் கெட்டவர்கள் அதிகமாயிட்டோம், ஹயா கெட்டவங்க நிறைய ஆயிட்டோம். நம்ம இருக்கிறவங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், பெண்கள்ல நிறைய பேருக்கு ஹயா இல்லை. இப்போ ஹயான்னா வெக்கம் இல்லை. ஆண்கள் நிறைய பேருக்கு வெக்கம் இல்லை. டவுசரை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள அலையறான், ரோட்ல போறான், பாத்தீங்களா? வெக்கம் கிட்டவனா இருக்கிறான், பாத்தீங்களா? வெக்கங்கிறது மழுங்கி போச்சு. அந்த அரைக்கால் டவுசர் தொடை தெரிகிற மாதிரி, முட்டி தெரிகிற மாதிரி. வீட்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைகள்லாம் அவங்க வீட்டுல இல்லையா? ஹயா கெட்டவர்கள். ஈமான்ல ஒரு பங்கு ஹயா என்பது. இங்க என்ன எங்களுக்கு ஹயா இல்லைன்னு காட்டுறோம். அதோட அந்த டவுசரோட வெளியில வர ஆரம்பிச்சு. நம்ம பொம்பளை பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு நமக்கே வெக்கமா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த சமூகம் ஹயா கெட்டவர்களாக வெக்கம் இல்லாம ஆகிவிட்டார்களோ பாவம் செய்வதற்கு துணிஞ்சிருவாங்க. பாவம் செய்யறதுக்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமாங்க? வெக்கம் தாங்க. ஒரு கூட்டத்தில் இருந்து இப்ப மொபைல் இங்க வச்சிருக்கிற ஒருத்தன் தூக்கிட்டு போறதுக்கு பயப்படுறான்டா. என்னதுக்கு? பல வகையில ஒரு வகை என்னது, தூக்கிட்டு போகும்போது கேமரா வச்சிருப்போம், மாட்டிக்கிற கூடாது. இது ஒரு பயம் தானே. வெக்கம் வருது இல்ல, மாட்டிக்கிட்டு அசிங்கமா போயிரும்பா. அப்போ ஹயா என்பது பாவம் செய்யாமல் தடுக்கிறது. அதுக்குதான் இஸ்லாம் ஹயாவை கொண்டு, வெக்கத்தை எதுல கொண்டு எதுல தொடர்பு படுத்துதுன்னா ஈமானோட தொடர்பு படுத்து. நீ பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு. ஒரு காலத்துல சிகரெட் குடிக்கிறவங்க, புகை பிடிக்கிறவங்க பெரியவங்களை பார்த்தா அப்படி கூட மறைச்சிக்கிறோம், பாத்துக்கிறீங்களா? இப்போ கேக்குறான், பெரிய மனுஷனை பார்த்துங்க எவ்வளவு வெக்கம் கெட்டு போயிடுச்சு பாத்தீங்களா? அட உன் தந்தை வயசு இருக்குமே, அது வாயில வச்சுக்கிட்டு தீப்பிடிதோ, தீப்பெட்டிலாம் லைட்டர். ஹயா இல்ல, துணிஞ்சிட்டான். வெக்கம் இல்லை, பாவம் செய்ய துணிஞ்சு. அதே மாதிரி பாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய தோசைக்கல்ல மாதிரி மொபைலை வாங்கி கையில கொடுத்தது, ரோட்ல உட்கார்ந்துட்டு என்ன பாக்குறான்னு. ஒரு கூட்டம் அப்படியே ரோட்ல உட்கார்ந்து என்னமோ சர்ச் பண்றான், என்னமோ ஹதீஸ் ஆய்வு பண்றான். பரவாயில்லையே, சாலைகள்ல உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு
பசங்களா என்னப்பா பண்றீங்க அப்படிங்கும்போது அலைக்கும் சலாம், அங்க பார்த்தா அங்க ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி. சரி, இதுக்கு பிறகு நம்ம அங்க உத்து பார்த்தா அசிங்கமா போயிடும். இந்த பாருங்களேன்னு காட்டிடுவோம். வெக்கம் போயிடுச்சு அவளுக்கு. ஏன் அந்த இளைஞன் ஏன் இங்க மறைக்கிறான்? நீ நல்லவனா இருந்தா என்ன செஞ்சிருப்பா? என்ன நீ நான் உனக்கு எதெல்லாம் அனுமதியை பார்க்கறது அது எனக்கு அனுமதி தானே, ஏன் பின்னாடி போச்சு? இப்படியான பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுதா என்னமோ தெரியல. நாங்க சாலைகள்ல பாக்குறோம், இந்த இளைஞர்கள் கூட்டமா படிகள்ல உட்கார்ந்துக்கிறாங்க. சிட்டியில பெருமதி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். சிட்டிகள்ல வேற எங்கேயா போய் உட்கார்ந்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த கெட்டு போயிடுச்சு. நீங்க வாங்கி கொடுக்காம, பெற்றோர்கள் வாங்கி கொடுக்காம அந்த பசங்களுக்கு எங்க போயிருக்கு? நான் ஈமானுடைய பாடத்துக்கு போக முன்னாடி சில தர்த்தீபுகளை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன், அதனால சொல்றேன். அப்போ அதை தவிர இப்ப பிறகு பைக்கை வாங்கி கொடுத்தாச்சு பிள்ளைகள், கண்ணு மூக்கு தெரியாம ஓட்டுறான். ஒரே சாலை விபத்து, இவனும் செத்து நல்லா ஓட்டிட்டு போறவனு சாவடிக்கிறான். அப்போ இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர். சரி, இது ஒரு பக்கம். வெக்கம் இல்லை, எல்லாத்தையும் துணிஞ்சிட்டான். அருமையான தாய்மார்கள், உங்களை ஹிஜாப் பெண்களை பொறுத்தவரையில நிறைய விஷயங்கள் மறைக்க வேண்டியது, ரொம்ப வெக்கம். பெண்மை என்பதுக்கு அழகு என்னது தெரியுமா? வெக்கம் என்பது ஒரு அழகு. ஆனா இன்னைக்கு வெக்கமின்மை என்பது அழகாக போயிடுச்சு. தலைவிரி கோலமாக அரை குறை ஆடையோடு, இல்ல மாஷா அல்லாஹ் நம்ம பெண்கள்லாம் பருதா. உங்க பருதா மட்டும் என்ன லட்சணம்? நல்லவங்களை அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், நிறைய பெண்கள் அல்லாஹ் கிருபை செய்யட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். ரொம்ப இறைச்சமான ஆடை, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆனா பெரும்பகுதி பெண்களுடைய நிலை, அவ போட்டிருக்கிற பருதாவே ஒரு தனி கவரிச்சு, சொல்ல கூச்சமா இருக்குது, எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றது. உங்களையெல்லாம் பெண்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க போட்டிருக்கிற ஆடைகள் அவ்வளவு கவர்ச்சி இருக்குது. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்களுக்கு தெரியுது. உங்களுடைய கவர்ச்சி பருதாவை மாத்துங்க, டிசைன் இல்லாத போடுங்க. நேற்று கூட பெண்களுக்கு நான் சொன்னது அதான். நீங்க வெளியே போகும்போது கண்டிப்பா உங்களுடைய பருதா வயசான தோற்றத்தை காமித்தாலும் காமிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்க கணவனுக்கு மட்டும் இளமையா இருந்துட்டு போங்களேன், உங்க கணவனுக்கு மட்டும் அழகை காட்டுங்களேன். எதுக்கு நீங்க போடுற ஆடை, நீங்க உள்ள போட்டிருக்கிற இப்ப ஃபேஷன் என்ன தெரியுமா? பருதா. உங்களுக்கு தெரியாம இருக்காது, நீங்க தானே வாங்கியே கொடுக்குறீங்க. இப்படி இங்க ஒரு முடிச்சு போட்டு கட்டுறது, எந்த கலாச்சாரம் இது? யூதர்களுடைய சதி உங்களுடைய ஆடைகளில் அவர்கள் பண்ணின அநியாயங்கள். இப்ப என்னன்னா, அந்த உள்ள லைக்ஸா போட்டு டைட்டா போட்டு, அல்லாஹ் நஊது பில்லாஹ். இன்னைக்கு சொல்றான் மருத்துவர்கள் வட்டம், உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கிய கேடு, உங்களுடைய உடம்பு அப்படியே பிடிச்சு இழுத்துருது. லூசா ராகத்தா போடுங்களேன். அதை போட்டு தடிப்பங்களை வெளியில் காட்டுவோம். யாருக்கு? அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? இதை அடுத்தவன் ரசிக்கணுமா? அவங்கள வெக்கம் கெட்ட ஆண்கள், உன் புள்ள அடுத்தவர் ரசிக்கிற மாதிரி ஆடை உடுத்து இருக்கிறாரு, உங்களோட உனக்கு எங்க போயிடுச்சு மான வெக்கம் சூடு? இஸ்லாம் சொல்லுது அது ஈமான்ல உள்ளதுங்குது. அதனால தான் நான் கோவப்பட்டு சொல்றேன், எனக்கு என்ன வந்துருச்சு? அது ஈமான்ல உள்ளதுப்பா. ஈமான் உள்ளவனுக்கு அந்த ரத்தம் கொதிக்கும், நமக்கு கொதிக்குது இல்ல. யாரோ ஒரு அந்நிய பொம்பளை, முஸ்லிம் பொம்பளை ஆடை அறகுறையா போட்டுருப்பா கொதிக்குது இல்ல. ஏன்? அது ஈமானை சார்ந்தது, அதனால தான் வேகம் வருது. எதுக்கு நாங்கெல்லாம் சொல்றோம்? உன்னுடைய ஆடை அலங்காரம் வெளியில் தெரியக்கூடாது, உன்னுடைய உடம்பு டைட்டா தெரியக்கூடாது, உன்னுடைய தடிப்பங்கள் வெளியில் தெரியக்கூடாது, உன்னுடைய இன்னும் சொல்ல போனால் இந்த முகம் மூடுற விஷயத்துல கூட உன்னுடைய கவர்ச்சியை யாராவது ரசிக்கிற மாதிரி இருந்தால் முகத்தை மூடுவதே சிறந்ததுன்னு சொல்லி போடும். அதுல சின்ன ஒரு கருத்து வேறுபாடு தான். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்க சம்பந்தமா தானே பேச வேணாம்னு சொல்றீங்களா? அப்போ இன்னைக்கு உள்ள நிலைமை தான்.
அதிகமான ஆண்கள் இருக்கிற பகுதிகளுக்கு போனீங்கன்னா முகத்தை மூடிட்டு போங்க. பெண்கள், ஒரு பெண், நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்ற, கோச்சிக்காதீங்க, ஒரு பெண்ணை ஒரு ஆண் ரசிக்கணும் என்ற முடிவை எடுக்கிறதாக இருந்தால், இதை விட நாகரிகம் எனக்கு சொல்ல தெரியல, அதை தாண்டி நாகரிகமான ஒரு தமிழ் வார்த்தை இருந்தால் சொல்லட்டுமே. ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை ரசிக்கணும்னு முடிவு எடுக்கிறதா இருந்தால் எதை வைத்து தான் தீர்மானிக்கிறான்? அவளுடைய முகத்தினுடைய கவர்ச்சியை பார்த்துதான். அந்த கவர்ச்சியை ஒருவன் பார்க்கிற மாதிரி தெரிஞ்சா முகத்தை மூடிட்டு போ, அதுவே சிறந்தது திறந்து போவதை விட. சூழ்நிலை பார்த்துக்கிறேன். அப்போ வெக்கம் தன்னால வந்துடும். அதுக்கு இவனை பார்க்கிற மாதிரி தெரியுதப்பா, மூடிக்க. இப்போ யாருக்கு மூடுறாங்க தெரியுமா? நீங்களே சொல்றீங்களா, நான் சொல்லட்டும். யாருக்கு மூடுவாங்க? இல்ல இல்ல, சொந்தக்காரங்க ஹயா கெட்டு போச்சு. கரெக்டா சொன்னார். எங்களை மாதிரி கொஞ்சம் தாடியெல்லாம் நரை விழுந்து கொஞ்சம் தாடி வச்சு தொப்பி போட்டா இல்லை ஜுப்பா குப்பா போட்டுட்டு போனா முடிக்கிறோம். அவன் பார்க்கவே மாட்டான், பார்க்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். பார்க்க மாட்டாலும் அதால முடிக்கிறான். அவன் பார்க்கறனால தானே தர. நான் என்ன பெண்களை சொல்லல, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் உங்களுக்கு. நிறைய பெண்கள் மாஷா அல்லாஹ். நான் என்ன மற்ற பெண்கள் மனசு புண்பற்ற கூடாது, அதனால திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். ஆனா நீங்களே வேதனைப்படுவீங்க, இப்படி போராளோட அப்படின்னு நீங்களே வேதனைப்படுவீங்க. அப்படி இன்னைக்கு கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு. அவன் பார்க்கவே மாட்டான், பிராணி. அந்த பொம்பளை பார்த்தாலும் இங்கிட்ட திரும்பி போயிடுவான். அவனை சுத்த முடியும். இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் அல்லாத ஊருக்கு போயிட்டா பருதா கழட்டி பைக்குள்ள வச்சுது. வீட்டில இருந்து போகும்போது பார்த்தா மாஷா அல்லாஹ் எல்லாம் போட்டு நிக்காபு போட்டு எல்லாம் மூடி கண்ணு ரெண்டு தான் தெரியற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல போய் பார்த்தீங்கன்னா அவதான் ரவுடி, பொம்பளை ரவுடி, எல்லாம் கழட்டி போட்டு. கோச்சிக்கிறாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நிறைய நல்ல பெண்கள் இருக்கிறீங்க. என்ன அப்ப என்ன அர்த்தம்? இதுல என்ன தெரிகிறது? ஈமானை சார்ந்ததுங்க. எங்களுடைய உணர்ச்சிகள், எங்களுடைய ஈமான்கள் அப்படியே ரத்தங்கள் கொதிக்கிறது. சில நேரங்களில் சில எங்களை மாதிரி மக்கள் சில நேரங்களில் ஃபத்வா கேட்கிறாங்க. இப்படி ஒரு பொம்பளை போறாங்க, என்ன செய்யலாம்? ஷரியத் படி அடிக்கலாமா உதைக்கலாமா? ஏன் எதுக்கு அவன் கேட்கிறான்? ஒன்னு அடிச்சு எங்களுக்கு எதுக்கு? என்னமோ எண்ணத்தையும் அடிச்சு அவன் தானே சுமக்க வேண்டியது வரும். எதுக்கு அவன் யோசிக்கிறான்னா அவனுடைய உணர்ச்சி பொங்குது. இளைஞர்கள் சில நேரங்கள்ல பாக்குறோம், அன்சா பீச்சில் பாக்குறேன், நம்மட பொம்பளை தான் பருதா போட்டிருக்கிறா, பக்கத்துல இந்து ஒருத்தர் இருக்கிறான், அவனோடு பேசிட்டு இருக்கிறா, சிரிக்கிறா, தொடுறா. அவனால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவன் என்னமோ சினிமா பாக்குற மாதிரி படத்தை பார்க்குற மாதிரி கவர்ச்சியா பார்த்துக்கிட்டீங்கல, அவனுக்கு கொதிக்குது ரத்தம். இதாங்க ஈமான், இதான் ஈமானிய உணர்வு. அது இன்னைக்கு நிறைய பெண்கள்கிட்ட காணா போச்சு. அதுக்கு ஒரேடியாக நீங்க தான் காரணம்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண்களும் பொறுப்பாளி. அவனு கழுத மேயறான், அப்புறம் அவன் இவளை பார்க்க முடியுமா? அவன் ஊர் மேயறான், அப்ப இவனை பார்க்க முடியுமா? கொஞ்சம் தடிப்பமான வார்த்தைகள், மன்னிக்குங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற நிலைமை எங்களுக்கு வேதனையில சொல்லாம இருக்க முடியல. எங்களை மாதிரி பொது சேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இத மாதிரி நிறைய போன்கள். அதெல்லாம் தாண்டி ஒரு தாய் பிள்ளையை கூட்டிட்டு வரா. பிள்ளை எத்தனமா படிச்சுக்கிறா? 8வது படிச்சுக்கிற. சரி, இப்ப என்ன செய்யறா? ஒரு பையனை இப்படி ஆகி இப்போ வயிற்றுல குழந்தை 8வது படிக்கிறது. உங்களுக்கு தெரியாம இருக்காது. நீங்க அனுப்புற பள்ளிக்கூடத்தை பற்றி கவலையே படையில, வெக்கம் இல்ல. பள்ளிக்கூடத்துல சொல்றான், ஆம்பளைக்கெல்லாம் ஃபுல் பேட் போட்டுட்டு வாண்டாம். பள்ளிக்கூடத்துல பாருங்க, ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் முழுசா போடுங்க. அதையும் பொம்பளைக்கு மட்டும் அரப்பாவோட கொடுத்துட்டு வாங்குறான். அப்பமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா, இவன் என்னமோ சதி பண்றான்னு யோசிக்க இல்ல. இவளுக்கு என்ன தெரியுமா நினைக்கிறா? என் புள்ள இங்கிலீஷ்ல பேசணும், என் புள்ள இங்கிலீஷ்ல பேசணும், ஆடை இல்லாம அவுத்து போட்டுட்டு வந்தாலும் அனுப்புவேன். அவ இங்கிலீஷ்ல பேசுறா, அது போதும். வெக்கம் போயிடுச்சுல. வெக்கம் போயிட்டா பாவம் தன்னால வீட்டுக்குள்ளே வந்துடும். இன்னைக்கு அதான் நடக்குது. ஆபத்துக்கள், அசிங்கங்கள் வீட்டுக்குள் வருவதற்கு காரணம் வெக்கம் போயிடுச்சு. பாப்பா, மகன், புள்ள, பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து அந்த சினிமா காட்சிகளை பார்த்து 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 கடைசி என்ன போச்சு? எல்லாமே வெக்கம் இல்லாம போயிடுச்சு. சரி, இப்படியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
ஈமானுடைய கிளைகளில் பிரதான கிளை என்னது? அல் ஹயா, வெக்கம் என்பது. பேசுறதுல வெக்கம். ஒரு ஆம்பளை கிட்ட பொம்பளை பேசுறத வெக்கப்படும். அதுக்காக உங்களை கோழைகளாக இருக்கணும்னு சொல்ல இல்ல. ஆயிஷா நாய் மாதிரி வீரமாயிருங்க, ஆனா குலைந்து குலைந்து பேசாதே. ஷங் அடிக்கிற மாதிரி, அது என்ன புலிஸ் சலுக்குன்னு போறோம், போகாதீங்க. நறுமணம் பூசிட்டு போகாதீங்க. இஸ்லாம் இதெல்லாம் தடுக்குது. வெக்கம் வரணும். ஒரு பெண்ணு அப்படிங்கிற பெண்மைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெக்கம் ஒரு அழகு. இஸ்லாம் அதுல ஈமான வச்சிருக்குது. பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் அந்த நம்மகிட்டே வெக்கம் இருக்கு. அடுத்த பெண்ணை பார்க்கறது நம்ம வெக்கப்படுறது இல்லையே. ஒரு முறை மட்டும் உங்களுக்கு ஃபுஷா, அதுல சொல்லுவாங்க நலரத்துல் ஃபுஷா, அரபியில சொல்றதா இருக்கும். திடீர் பார்வை, திடீர் பார்வை அனுமதிக்கப்பட்டது. ஒரு பொம்பளை போறாங்க, அப்படி பார்த்துக்கலாம், முடிஞ்சு. ரெண்டாவது பார்க்கிறது இசும், பாவம். முதல் பார்வை அனுமதி. இப்ப போறாங்க, ஒரு பொம்பளை கிராஸ் பண்றாங்க, அப்படி பாக்குறீங்களா? தப்பு. பாத்தியா வச்சிருக்கு. வச்ச கண்ணு, அதாவது திறந்த கண்ணு, கண் இமை கொட்ட மறந்து விடுகிறான், இது தப்பு. ஒரு பார்வை உனக்கு, திடீரென்ற பார்வை. அப்ப இங்கேயும் கோளாறு இருக்குது, அங்கேயும் கோளாறு. ஒரு பார்வை. ஆமா, அது ஒரு பார்வை இல்ல, அது ஒரு பார்வை. அப்படி பெருமொழி, அதுக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? பேய்மொழி பெருமொழி முடிக்கிறான். அது எப்படி ஒரு பார்வையாகும்? ஆக ஆண்கள்ட்டி வெக்கம் இல்லாம போச்சு. அதனால இன்னைக்கு சமூக சீரழிந்து போச்சு. இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் சீரழிந்து போவதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அச்சமா இருக்குது. ஈமான் குழஞ்சு போயிருக்கு. சரி, இப்ப நம்முடைய பாடத்துக்குள்ள வந்துடும். இப்ப ஈமான் என்ற அந்த வார்த்தைக்கு அகராதியில என்ன அர்த்தம் தெரியுமா? ஈமானுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஈமான் முட்டையா? ஈமானுக்கு மட்டும் அர்த்தம் என்ன? நம்பிக்கை, அவ்வளவுதான். ஈமான் என்றால் நம்பிக்கை, நம்புதல். மார்க்கத்தில் ஈமான்டா என்ன தெரியுமா? உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு, நாவால் மொழிந்து, உடல் உறுப்புகளால் செயல் புரிதல், இதுக்கு தான் ஈமான். மீண்டும் ஒரு முறை, உள்ளத்தால் நம்புறது, நம்பிக்கை உள்ளது. வாயால் மொழிந்து, உடல் உறுப்புகளால் அமல் செய்வதுதான் ஈமான். ஒருத்தர் ஈமான்தாரினா என்ன அர்த்தம்? களிமா சொன்னார்னா முஸ்லிம், வாயால சொல்லிட்டா முஸ்லிம். நம்பிக்கை கொண்டால் அவர் யாரு? ஈமான், மூமின். முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் வித்தியாசம் இருக்கு. முஸ்லிம்டா யாரு? வாயால களிமா சொல்லியிருப்பார், அவர் முஸ்லிம். மூமின்டா யாரு? உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டிருப்பார். இது எப்படி இவர் வாயால சொல்லி உள்ளத்தால் நம்பி இருக்கிறாருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மூணாவது அம்சம் என்னது? உடலால் செயல்படுவார். ஒரு தொழுக வராரு, பார்த்தா தஹஜ்ஜுக்கு வராரு, ஃபஜ்ருக்கு வராரு, என்ன அர்த்தம்? மூமின். நம்புனார், களிமாவை வாயால் சொன்னார், உள்ளத்தால் நம்பினார், செயல் உறுப்பால் செயல்படுறார். அப்ப இதுதான் ஈமான், மூமினுக்கு அர்த்தம். இது எத்தனை தூண்கள்? 6 தூண். வரிசையா சொல்லுங்க பாப்போம், அரபியில சொல்லுங்க. எட்டு 9 வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? 6 தானா? என் பெண்கள்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. இது தமிழ் மாதிரி தெரியல, நான் அரபியில சொல்ல. மாஷா அல்லாஹ். இது கண்டிப்பா நம்ம அத்துணை பேர்களுக்கு தெரியும், அர்த்தமும் தெரியும். சரி, ஆமன்து பில்லாஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நம்புறதுன்னா என்ன? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், ஏற்கனவே அல்லாஹ் பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நான் எங்க இருந்தாலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான். இந்த ஈமான் வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் தனிமையாக இருந்தாலும் தவறு செய்ய மாட்டேன்.
இன்னைக்கு தனிமை பெரும்பதி பாருங்க, தனிமை. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தனிமையை பிரயாணம் போகாத. ஏன் தெரியுமா? தனிமை தப்பை செய்ய வைக்கும். ஈமான் உள்ளவன் பயப்படும், யாரும் பார்க்காட்டாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதான் நம்பிக்கை. இப்ப சாலைகள்ல மக்கள் பயப்படுறாங்க, ஏன் தெரியுமா? அங்கங்க கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்கான். ஏதாவது பண்ணா வாட்ஸ்அப்ல நாறுது, கேமரா பிடிச்சு போட்டு போடுறான். இல்லப்பா, நீ எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதுதான் ஈமான். அப்ப அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னா, அல்லாஹ் என்னை எல்லா இடங்களிலும் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற அச்சம் எனக்கு வந்துடும். சரி, அப்ப ஈமான் கொள்ளுதல், இந்த ஈமான் அல்லாஹ் மீது கொள்ளுதல் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆமன்து பில்லாஹ். ஆமன்து பில்லாஹ் என்பது 4 விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது. நான் இப்ப ஆமன்து பில்லாஹ்க்குள்ள நிறைய போக வேணாம், ஏன்னா ஏற்கனவே மாரிஃபா அல்லாஹ்வை அறிதல்ல நிறைய அல்லாஹ் பத்தி சொல்லி இருக்கிறோம், அப்படிதானே? அதனால அடிப்படைக்கு வந்துடும். அல்லாஹ்வை கொண்டு நம்புதல் என்கிறதுல எத்தனை விஷயங்கள் இருக்குது? 4 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அந்த 4ல முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவனை நம்புறது என்பது அவன் இருக்கிறான், அவனுடைய உள்ளம்மையை நம்புதல். அல்லாஹ் மௌஜூத், அல்லாஹ் ஹுதாக மௌஜூத், அல்லாஹ் இருக்கிறான், மௌஜூதா இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்க. அதை முதல்ல உள்ளமையை நம்புதல். இந்த உள்ளமையை நம்புற விஷயத்துல தான் நம்ம 4 விஷயத்தை சொல்றோம். ஒண்ணு இயல்பு தன்மை, இயல்பு தன்மை, இயல்பாக, இயல்பு தன்மை புரியுதா? இயல்பாக நம்புதல். அல் ஃபித்ர் சொல்லுவாங்க, ஃபித்ர், ஃபித்ரா, இயல்பு. இயல்புன்னா குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற பொழுது முஸ்லிமாக பிறக்கிறது, இயல்புலேயே. அதுக்கு தான் இயல்புங்கிறோம், நேச்சுரல். இயல்புலேயே, ஹகீகத்திலே, ஹகீகத்திலேயே என்னதான் பிறக்குது? உள்ள அல்லாஹ்வை நம்புற மாதிரி தன்மையில தான் பிறக்குது. பெற்றோர்கள் தான் அவர்களை மாற்றி விடுகிறார்கள், யூதனாக கிறித்தவனாக மாற்றி விடுகிறார். இயற்கையிலே ஒரு மனுஷன் இயற்கையா சிந்திச்சு பார்த்தா, நான் எப்படி வந்தேன்? எவனோ ஒரு சக்தி படைச்சிருக்கு, அதான் அல்லாஹ். அப்போ இயற்கை இயல்புத்தன்மை அவனது உள்ளமையை அறிவிக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இயல்புத்தன்மை அறிவிக்கிறது. ஒன்று. 2, 4 விஷயம் உள்ளடங்கி இருக்கணும். அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் எத்தனை விஷயம் இருக்குது? 4 விஷயங்களை உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்று இயல்பு தன்மையிலேயே. 2வது அக்ல், புத்தி, புத்தியை கொண்டு சிந்தித்தாலே அல்லாஹ்வின் உள்ளமை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்போ 3வதாக அல்லாஹ்வுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் இருக்குது என்று அறிவிக்கிறது. 4வதாக புலனுணர்வுன்னு சொல்லுவாங்க, தொட்டுணர்தல். தொட்டுணர்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த புலனுணர்வுதல், அல்லாஹ் இருக்கிறான் அப்படி என்பதை நமக்கு என்ன செய்யுது? நம்பிக்கை. அப்ப அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம் அப்படிங்கிறதுல 4 விஷயங்கள். ஒன்று ஃபித்ரா, என்ன அர்த்தம்? இயல்பு தன்மை. 2வது சிந்தனை, அக்ல், சிந்திப்பதின் மூலமாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி நம்புதல். 3வது தீன், மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்று நமக்கு சொல்லித் தருது. இன்னொன்று புலனுணர்வு, அதாவது தொட்டுணர்தல், நுகர்ந்துணர்தல் அப்படிலாம் சொல்றோம்ல, பார்த்துணர்தல். அதே மாதிரி இது புலனுணர்தல், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிவிக்கும். சரி, இப்போ அந்த 4க்கும் நம்ம ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். ஹிஸ், ஹிஸ்ஸுமாங்க, ஹிஸ் உருதுல ஹிஸ் தானே, இந்த தொட்டுணர்வு, ஹிஸ் ஃபீலிங், தொட்டுணர்வு, புலனுணர்தல். சரி, இந்த இயல்புத்தன்மை அப்படிங்கிறது அல்லாஹ் இருக்கிறான் என்பது 4 விஷயத்துக்குள்ள அடங்கிருப்பார்.
ஆமன்து பில்லாஹ் 4 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. சரி, முதல்ல இயல்பு தன்மைன்னு சொன்ன பார்த்தீங்களா? இயல்பு தன்மைங்கிறது நம்ம சொன்னோம், அல்லாஹ் இயற்கையிலேயே படைக்கும் பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ற மாதிரியான ஒரு நிலையில தான் மனுஷனை படைச்சிருக்கிறான். உனக்கு ஒரு சக்தி உன்னை படைச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டா இயற்கையா அவனுக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு கல்பு வடிவமைப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதுதான் இயல்புத்தன்மை. இதுக்கு ஆதாரமாக பார்த்தாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பிறக்கிற எல்லா குழந்தைகளும் அது ஃபித்ராவில் பிறக்கிறது, இயற்கை தன்மையில பிறக்குது. அவருடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பில யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள். இது என்னது? என்ன தன்மை இது? இயல்புத்தன்மை. அடுத்து சிந்தனை. அல்லாஹ் இருக்கிறான் அப்படி என்பது நமக்கு சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பா அல்லாஹ் இருக்கிறான் புரியும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிந்தித்து பார்க்க கூட அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். அல்லாஹ் சொல்லிட்டாங்க. எதுக்கு அல்லாஹ் சொல்றான் ஒட்டகத்தை பார்க்க கூடாதா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பது? எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? இந்த ஒட்டகம் உனக்கு அறிவிக்குது அல்லாஹ் இருக்கிறான் என்று. இது என்னது? இது சிந்தனை, அக்ல், இயற்கை தன்மை, அல்லாஹ் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சிந்தனா சக்தி, அல்லாஹ் இருக்கிறான்னு அறிவிக்குது. வானத்தை பாருங்கிறான். நீ குடிக்கிற தண்ணீரை கொஞ்சம் சிந்தித்து பார். அந்த தண்ணீரை நீ கொண்டு வந்தியா அல்லது வானத்திலிருந்து நம்ம இறக்குறோமா? நான் நினைச்சேன்னா நான் தண்ணீருக்கு உப்பு தண்ணி ஆக்கியிருந்தா ஓன் நிலைமை என்ன ஆகும் அப்படிலாம் கேட்கிறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் சிந்தித்து பார், அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியும். இது சிந்தனை. சரி, அடுத்தது அதுக்கு சிந்தனைக்கு கூட ஒரு வசனத்தை நீங்க போடலாம். அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். 52:35. 52:35. எதுவும் இல்லாம அவர்கள் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களே தங்களுக்கு தாங்களே படைத்துக் கொண்டார்கள்? காலையில கூட பார்த்தவங்க. இதெல்லாம் என்ன சிந்திக்குது, என்னத்தை தூண்டுது? படைச்சவன் இருக்கிறான்னு தூண்டுது. சரி, இது 2வது. 3வது என்னது? மார்க்கம் அல்லாஹ்வின் உள்ளம்மையை அறிவிக்குது. ஏன் அல்லாஹ் இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனது குர்ஆன்ல இருக்கிறது, அல்லாஹ் இருக்க ஆதாரங்கள் நமக்கு. இது ஆதாரம். மார்க்கண்டா ஆதாரத்தின் அடிப்படையில். 4வது புலனுணர்வுன்னு சொன்னமா இல்லையா? இந்த புலனுணர்வு 2 வகையா புரிஞ்சுக்கணும். புலனுணர்வுல அதை தொட்டுணர்ந்த, அதுக்கு என்ன சொன்னீங்க? நேச்சுரல். ஹிஸ்ஸுக்கு என்ன சொன்னீங்க? ஃபீலிங். அல்லாஹ் இருக்கிறான்னு ஒரு ஃபீல் எப்படி பண்றான், ஃபீல் பண்றான் அப்படின்னா அது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று துஆவின் மூலமாக நமக்கு தெரியும். நம்ம அல்லாவே இது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு துஆ கேட்டிருப்போம், கண்டிப்பா நடக்காம இருந்திருக்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஏதோ ஒரு சக்தி தடுத்துருச்சு. அதான் என்னது? உங்களோட ஃபீலிங்கோட சொல்லுது, ஒரு ஏதோ ஒரு பாதுகாப்பு, அது மாதிரி நினைக்கிறீங்களா? அப்ப துஆவின் மூலமாக. அடுத்தது அற்புதத்தின் மூலமாக. 2 விஷயம். புரியுதா குழம்புதா? முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நேரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஃபீலிங்காக அல்லாஹ் இருக்கிறான் என்பது ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிறது. அது 2 வகையா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒன்று பிரார்த்தனையின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒண்ணு நடக்க முடியாத ஒண்ணு அல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம், நம்ம சக்திக்கு நடக்க முடியாத ஒண்ணு கேட்டிருப்போம். ஏத மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட புள்ளையை கேட்டாங்க. எப்ப கேட்டாங்க? என்ன எப்ப கேட்டாங்க? சொல்லிட்டாங்கல்ல, வஹனல் அஸமு வஷ்தஅல ரஅஸு ஷைபா வலமக்கும் மிதுஆஇ ரப்பி ஷகியா. சூரத் மரியத்துல நீங்க முதல் வசனம் அப்படியே பார்த்துட்டே வரலாம். என்ன சொல்றான்? வஹனல் அஸமு மின்னி வஷ்தஅல ரஅஸு ஷைபா. என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டன, என்னுடைய தலையில் நரை வந்து விட்டாள், எனது மனைவி புள்ள பெற முடியாதவளா ஆகிவிட்டா. ஆயுதம் நின்று போயிடுச்சு. மாதவிடா நின்று போயிட்டா புள்ள பெற முடியாதுல்ல. மலடுங்கிற மலடுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? புள்ள பெற முடியாமல் ஆகிவிட்டா. அப்படி இப்போ இது நம்ம உலகத்துல கேட்டா என்ன சொல்லுவோம்? சத்தியமா குழந்தை பிறக்க சாத்தியமே இல்லை அப்படித்தானே சொல்லுவோம்.
ஆனா அல்லாஹ் நாடினா இவர் துவா கேட்கிறான், இறைவா எனக்கு ஒரு குழந்தையை தந்துரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தைரியத்தை பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன தைரியம்? அட என் எலும்பு தேஞ்சு போனாலும் பரவாயில்லை, என் மனைவிக்கு ஹைல நின்று போனாலும் பரவாயில்லை, எனக்கு நரை வந்தாலும் பரவாயில்ல. அந்த காலத்துல வயசானவங்களுக்கு தான் நரை வரும். இப்ப எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நரை வர ஆரம்பிச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிழவன்களுக்கு நரை வரும். அப்படித்தான் நாங்க முன்னாடி நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் தாத்தா வாயிட்டாரு, அதான் நரை வந்துருச்சு. இப்ப அப்படி இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நரை. ஏன்னா குர்ஆன் வாக்கியம் அப்படிதான் சொல்லுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தலை நரை கண்டு விட்டதே, நான் வயசாயிட்டனே, ஆனாலும் குழந்தையத்தான். சத்தியமா சாத்தியமில்லை குழந்தை பெறுவதற்கு, அப்படிதானே? ஆனா அல்லாஹ் நாடுனா துவா செஞ்சாங்க, வந்துருச்சுல. இப்ப இதுல என்ன தெரியுது? ஃபீலிங். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், உணர்ந்துகிட்டால உணர்தல், உணர்ந்து கொள்ளுதல், அல்லாஹ் இருக்கிறான். இது ஒண்ணு. இன்னொன்னு, இது ஒரு விஷயமா, அல்லாஹ் இருக்கிறார் என்பது உணர்ந்து கொள்வது இன்னொரு விஷயம். முஅஜிஸாத்துன் நபி, நபிமார்களுடைய அன்பியா, நபிமார்களுடைய முஅஜிஸா, அற்புதம். சில நேரங்கள்ல அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, நபிய ரசூலுல்லாஹ், குறிப்பா ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டா, அவர் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டிடுவான், மனுஷங்கிற மாதிரி காட்டுவான். எப்படி காட்டுவான்? கஷ்டப்படுவாங்க, எல்லாம் செய்வாங்க. திடீர்னு பார்த்தா அவர் நபி என்பதையும் அல்லாஹ் நிரூபிச்சு காட்டிடுவான். எப்படி காட்டுவான்? ஒன்னும் இல்லை, ரொம்ப தாகமா இருக்குது அப்படிம்பாங்க. அப்படியா, போய் தண்ணி கொண்டாங்க, முடி கொடுப்பாங்க. 40 பேர் குடிச்சோம், 50 பேர் குடிச்சோம். ஹதீஸ்ல வருது. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நீண்ட ஹதீஸ், சுருக்கமா சொல்லிடுறேன். அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு நாள் பசியில இருந்தேன், ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். என்ன பார்த்து கேட்டாங்க, உன்னுடைய முகத்தில் பசி ரேகை தெரிகிறது. ஆமா யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. ஒரு கோப்பையில கொஞ்சம் பால் இருந்துச்சு, நான் பார்த்தேன், இது கொஞ்சமா இருக்கு, நமக்கு மட்டும் தானே காணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மனசுல நினைக்கிறேன், திடீர்னு போய் அந்த அஸ்ஹாபு சுஃபாக்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா கொஞ்சம் பால், எனக்கு கடுமையான பசி, எனக்கு மட்டும் காணாதுன்னு நினைக்கிற அஸ்ஹாபு சுஃபாக்கள் கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான தோழர்கள், அவ்வளவு பேருக்கு எங்க காணும், கூட்டிட்டு வந்துட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு. வந்தோடனே அந்த பாலை கொடுத்தாங்க. நான் பார்த்தேன் குடிச்சிட்டு குடுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அந்த பாலை கொடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்கள்லாம் கொடு அப்படின்னாங்க. அவ்வளவுதான், நமக்கு எங்க கிடைக்க போகுது, எங்க மிஞ்ச போகுது? 300க்கு அதிகமான தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்பர் இல்லை, அஸ்ஹாபு சுஃபாக்கள் எண்ணிக்கையை வச்சு சொல்றேன். எவ்வளவு பேர் எப்படி குடிப்பாங்க? இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு கொடுத்தேன். அவங்க எல்லாரும் குடிச்சாங்க. கடைசியா என்கிட்ட வந்துச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஷ்ரப் அப்படின்னா, குடிங்க அப்படின்னா. நான் குடிச்சேன், குடிச்சிட்டு கீழே வச்சேன். இஷ்ரா குடி அப்படின்னு குடிச்சேன். திரும்ப மிச்சம் கீழே வச்சேன். ஈஸ்வரா குடின்னாங்க, குடிச்சேன். கடைசியில் யாரும் சொல்லலாம், வயிறு முற்றிச்சனால குடிக்க முடியாது அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. இது என்னது? முஅஜிஸா. கொஞ்சமான பாடு, இம்மா துண்டு பாடு, அவ்வளோ பேர் குடிச்சிட்டாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபீலிங் என்ன? அல்லாஹ் ஒருவன் இந்த பாலில பரக்கத்தை கொடுத்திருக்கான். மனுஷனால முடியாது, மனுஷனால சத்தியமா சாத்தியமே இல்லை. எப்படி இவ்வளவு பேர் குடிக்க முடியும் இவ்வளவு பால்ல? தெரியுது இல்ல? இப்படி இது என்னது? உள்ளத்தால் உணர்கிறான், புரிந்துணர்தல் அல்லது புலனுணர்வுதல் என்று அர்த்தம். அப்ப 2 வகையில புரியும். இதுக்கு நான் ஒரு வசனத்தை ஆதாரமா தரேன். முதல்ல துவா, அந்த புலனுணர்வுக்கு ஹிஸ், அதுக்கு அரபில ஹிஸ், ஆங்கிலத்துல ஃபீலிங். அதுக்கு என்ன உதாரணம், ஆதாரம் என்ன? அல்லாஹ் சொல்றான், நீங்க பார்க்கலாம் சூரத்துல் அம்பியா 21 அத்தியாயம் 76வது வசனத்தில், வனூஹன் இத் நாதா மின் கப்லு ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நூஹை குர்ஆன் படிக்கிறீங்களா? 21:76. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வே, என்னையும் என்னுடைய குடும்பத்தினர்களின் கருமையான நெருக்கடியில் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. அதனால தான் பெரிய வெள்ள பிரளயம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரை விசுவாசம் கொண்டவரும் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். மகன் என்ன பண்ணான்? பெரிய மலைக்கு மேல ஏறி நின்றுகிட்டு, இதுக்கு மேல நின்று நான் பாதுகாப்பா இருப்பேன்னா, அல்லாஹ் பெரிய அலைய வர வச்சு அழிச்சு போட்டான். இது பிரார்த்தனை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்
இந்த பிறையிலயத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, என்னையும் என்னை சார்ந்தவர்களையும். அந்த துவா கபூல் செய்யப்பட்டது. என்ன தெரியுது? துவாவின் மூலமாக ஃபீலிங். ரெண்டாவது முஅஜிஸா, அற்புதம். அற்புதத்துக்கு தான் நம்ம அதுவும் கூட குர்ஆன்லயே பார்க்கலாம். சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயம் 63வது வசனம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன் விரட்டிக்கிட்டே வரலாம், வசமா மாட்டிக்கிட்டான்னு யார் சொன்னது? யாரு? மூசாவோடு சகாக்களை சொன்னாங்க. ஏன்னா கடல், அவன் விரட்டுறான், ஓடுறாரு, மூசா ஓடுறாரு, விரட்டுறான், ஓடுறாரு, விரட்டுறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடல்ல நின்றாச்சு. இனிமே போக முடியாது. தோழர்கள் சொல்றாங்க, மூசாவை வசமா மாட்டிக்கிட்டா இங்க ஃபிரௌன், இங்க கடல், எங்க போறா? அப்போ சொன்னாங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? சயஹ்தீனி, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். என்ன வழிகாட்டுவான்? முன்னாடி தண்ணி, இங்கிட்டு ஃபிரௌன். எங்க வழி? வானத்திலேயே தாளம் போட்டு போறீங்க? எங்க நடக்க போகுது? இல்ல, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அற்புதம் நடக்க போகுது. அல்லாஹ் என்ன பண்ணா? ஃபௌஹைனா இலா மூசா அன் அத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், கடல்ல ஒரு அடி போடு அப்படின்னா அடிச்ச உடனே அது என்ன செஞ்சிருச்சு? பாதைகளை பிளந்து கொடுத்தது. மூசா ஜெயிச்சிட்டாரு, தப்பிச்சிட்டாரு அலைஹிஸ்ஸலாம். இது அற்புதம். கடல்ல அடிச்சா ரோடு விழுந்துருமா? என்னடா இது, கோடு நம்ம போட்டாலும் ரோடு வர மாட்டேங்குது, இவர் கடல்ல போய் அடிச்சாரா ரோடு வந்துருச்சு. அதாங்க அதிசயம். கண்டிப்பா நம்ம என்னுடைய அறிவுக்கு புத்திக்கு புலப்படாது. அப்படி புலப்படாம இருந்துச்சுன்னா அது யாருடைய சக்தி? அல்லாஹ்வுடைய சக்தி. என்னுடைய அறிவுக்கு புலப்பட்டுச்சுன்னா அது மனுஷன் விஷயம்தான். நம்ம ஆச்சரியமா இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சில நேரங்களில் பார்க்கலாம், நம்ம பிள்ளையோட போயிருக்கோம், அந்த சின்ன புள்ள பாதுகாப்பா இருந்திருக்கும், வண்டியை பார்த்துட்டு சொல்லுவான், ஐயோ இந்த வண்டியில போனா அவ்வளவு பேர் செத்து போய்ப்பாங்களே அப்படிமா. இல்லப்பா, இந்த வண்டியில போனா அவ்வளவு பேரும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப வண்டி பாடி நசுங்கி போரிச்சு, ஆனா ஆட்கள் பாடி நல்லா இருக்குது. இது என்னது? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம். அல்லாஹ் இருக்கிறாங்கிறத ஃபீலிங்ல உணர்ந்துடும். சரி, இது அல்லாஹ் இருக்கிறான் என்கிற விஷயத்தின் உண்டான விளக்கம். இதுல நிறைய சொல்லலாம். இந்த பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போவேன் இன்ஷா அல்லாஹ். தமிழ்ல தான் இருக்கு. இரண்டாவது, அடுத்தது ஆமன்து பில்லாஹ். அடுத்து என்ன? மலாயிகத், ஈமான் கொள்ளுதல்ல. இரண்டாவது மலக்குகள், வானவர்களை நம்புதல். இந்த மலாயிக், மலக், மலக்க அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு மறைவான ஒரு படைப்பு. மலக்கு, மலக்கை யாராவது பார்த்துக்கிறீங்களா? இல்ல, பார்க்க முடியாது, மறைவான ஒன்று. இந்த மலக்குகளை பொறுத்தவரையில அல்லாஹ்வை வணங்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாம இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன கட்டளையோ அதை அப்படியே செய்வாங்க. இதான் மலக்குகளுடைய வேலை. சரி, இந்த மலக்குகளை நம்புதல் என்பது அதுவும் 4 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மலக்குகளை நம்புறதுல 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அவர்களுடைய உள்ளம்மையை நம்புதல். அப்படி ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னு நம்பணும். நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? இல்ல, அப்ப நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. மலக்குகள் இருக்கிறாங்கன்னு நம்பணும். ஒன்று. அடுத்தது, அவர்களுடைய பெயர்களை சிலது குர்ஆனில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய சில பெயர்கள் குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. ஹதீஸ், குர்ஆன்லயும் ஹதீஸும் சொல்லப்பட்ட அந்த மலக்குகளுடைய பெயர்களை அறிந்து கொள்ளுதல், பெயர்கள் சொல்லப்படாத மலக்குகளையும் அப்படி ஒரு மலக்கு இருக்கிறாங்கன்னு நம்பிட்டு போறது. உதாரணமா ஜிப்ரீல் இருக்கிறாங்க அலைஹிஸ்ஸலாம். எங்க சொல்லப்பட்டிருக்குது ஜிப்ரீல்? குர்ஆன்லயே வந்திருக்கு. மீகாயில் எங்க வந்திருக்கு? குர்ஆன்ல வந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ராஃபீல் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அப்புறம் மாலிக்கு, மாலிக் யாரு? நரகம், நரகத்தினுடைய காவலாளி. குர்ஆன்ல யா மாலிக் அல்லாஹ் சொல்றான்ல, யா மாலிக் குர்ஆன்ல வந்திருக்கிறது. இப்படி உயிரை வாங்கக்கூடிய மலக்கு பேரு இஸ்ராயில் இல்லையா? அப்படி சொல்லுவாங்க ஒரு காலத்துல. இஸ்ராயில் மாதிரி வந்துட்டான் அப்படிமா. யாராவது ஒரு மாதிரி வந்துட்டாங்கன்னா இஸ்ராயில் வந்துட்டான் பாருப்பா உயிரை வாங்கத்துக்கு, அப்படிலாம் ஒரு மலக்கு இல்லை. அப்போ என்ன மலக்கு இருக்கிறாங்களோ அந்த மலக்கு அப்படி நம்புது. இது 2வது விஷயம்.
பேர் குறிப்பிடப்படாத மலக்கை நம்மளா கற்பனை பண்ணி பேரை கொண்டு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்ததுதான் இஸ்ராயல். அப்படிலாம் ஒரு மலக்கு இல்லை. மலக்குல் மௌத், முன்கரும் நக்கீரும் எங்க வர்றவங்க? முன்கர் நக்கீரும் இங்க இல்ல. கபருக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கு முன்கரும் நக்கீரும். அதனாலதான் முன்கரு நக்கீர் என்பதை நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு தடமாறாது. ஏன்னா எங்க ஊர்ல சில பேருக்கு முன்கர் நக்கீர்னு பேர். முன்கர் நக்கீர் வந்துட்டார். ஏன்னா அவர் அவன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, பாப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, கேள்வி கேட்கிறாருல்ல. ஒரு ஆளு போனா அவர் முழுசா தொலைச்சி எடுத்துருவார். அதுக்கு நம்ம மக்கள் என்ன பேரை வச்சுட்டாங்க, முன்கர் நக்கீர் வந்துட்டாரு. முன்கர் நக்கீரோட கேள்வி கேட்கறது தானே. அதனால நீங்க அவ்வளவு பேரும் சேர்ந்துட்டு எங்கெங்கெல்லாம் கையை காட்டணும், நான் உறுதியா நின்றுட்டேன் முன்கர் நக்கீரண்டா. ஏன்னா தெரியுது முன்கர் நக்கீரண்டா விசாரணை செய்யக்கூடிய. அப்போ இதெல்லாம் அறியப்பட்டது. சரி, இந்த மலக்கு அப்படியே ஏத்துட்டு போயிட விடுது. இதுல என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த பேர் அப்படி இருக்குது சொல்லிட்டு போயிட விடுது. சில பேர் சொல்லப்படாது, அந்த பேர்களை நம்ம நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது. சரி, இது ரெண்டாவது விஷயம். அடுத்தது மூன்றாவது, இந்த நாம அறிஞ்சிருக்கிற அந்த மலக்குகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உண்டான இயற்கை தன்மை 600 ரெக்கை. அவங்க அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தோற்றம் 600 ரெக்கை. மனித தோற்றத்திலையும் வந்தார்கள். எங்க வந்தாங்க? மரியத்திட்ட வந்தாங்க. குர்ஆன்ல வருது அலைஹிஸ்ஸலாம். ஒதுக்குப்புறமா நிற்கும் போது அங்க நின்றாங்க. எங்க ஒரு மனுஷன் நிக்கிறீங்களே ஒரு பொம்பளை இருக்கிற இடத்துல அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும் போதுதான் நான் அல்லாஹ் புறத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ மூன்றாவது விஷயம் என்னன்னா, மலக்கின் இயற்கை தன்மை, அவர்களுக்கு உண்டான ரெக்கைகள். இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படி நம்புதல். மனித தோற்றத்திலும் சில நேரங்களில் சில மலக்குகள் வருவார்கள். அது யாரு? ஜிப்ரீல் அப்படி வந்திருக்கிறாங்க. மனித தோற்றத்தில் இன்னொரு நேரத்தில் வந்தாங்க. எந்த நேரம்? ஹதீஸ் ஜிப்ரீல். அது நம்ம அந்த கடைசி அந்த ஹதீஸ் தான் ஆதாரமா காட்ட போறோம். என்னது, எதை பற்றி படிக்க வந்தாங்கல்ல, ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, இஹ்சான். நம்ம இதை முடிச்சுக்கும் போது கடைசி அந்த ஹதீஸ் தான். அதுல மனித தோற்றத்தில் வந்தார். ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்டது யாரு தெரியுமா அப்படின்னு. மணக்கா ஜிப்ரீலா அப்படியான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா ஆளை காணும். அதான் சொல்றாங்க, நாங்கள் பார்த்தோம் வெண்மையா, ஆடை வெண்மையா இருந்துச்சு, ஆனா புது முடி நல்ல சுருண்டா அழகா கருகருன்னு இருந்துச்சு. இதுவரைக்கும் அவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனா பிரயாணத்தினுடைய அடையாளமும் தெரியல. இதுவரைக்கும் பார்க்கலன்னா ஊரு லோக்கல் ஆளா இருப்பாரு, லோக்கல்ல பார்த்ததே இல்லையே. சரி, பிரயாணத்திலிருந்து வந்தான்னா கசங்கி போயிருக்குமே. இந்த மாதிரி ஏசியா இறங்குற பிளேட்ல இறங்க இல்லையே, வாகனத்துல வந்தான்னா கசங்கி கழுப்பா சேருவாங்க. ஆடு தூய்மையா இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் தோற்றத்துல வந்தார். அது அப்படியே நம்புது. அப்போ மலக்குகள் மனித தோற்றத்திலும் வருவார்கள் அப்படி நம்புறது. இன்னொரு நேரத்துல ஒரு சஹாபியை போன்ற தோற்றத்தில் வருவார். அந்த சஹாபி பேர் தெரியுமா? ஒரு சஹாபி பேரை சொல்லி அவங்க தோற்றத்தில் வருவாங்க. இது நீங்க பேரை சொல்லிட்டா பரிசுன்னு சொல்லிடுவோமா? நீங்க சொல்ல மாட்டீங்கிற தைரியத்தில் கேட்கிறேன். அறிவிக்கலாமா? இங்க சொல்றீங்களா லேடிஸ்? மாஷா அல்லாஹ். திஹ்யா, திஹ்யத்துல் கல்பி அப்படிங்கக்கூடிய அந்த சகோதரருக்கு, அந்த இளைஞருக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு இருக்கு. அவர் மாணவர், படிச்சுட்டு இருக்கிற மாணவர். அவ்வளவு பெரிய மனுஷனை போய் இளைஞருக்குன்னு பாக்குறீங்களா? இது ஒரு அற்புதம். சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம். திஹ்யத்துல் கல்வி யாவும் வச்சுக்கிறங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திஹ்யத்து கல்வி சாடையில ஜிப்ரீல் சில நேரங்களில் வருவாங்க அலைஹிஸ்ஸலாம். சரி, நாலாவது விஷயம், மலக்குகளை பொறுத்தவரையில அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கிறானோ அவைகளை அவர்கள் செய்வார்கள். அத அல்லாத விஷயங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள்.
எதிர்த்துலாம் பேச முடியாது, எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னது அப்படி செய்வாங்க. செய்ய செய்வாங்க, செய்யாதன செய்ய மாட்டாங்க. அவர்கள் இபாதத்திலேயே தன்னுடைய நேரங்களை கழிப்பார்கள். சரி, ஆனால் வழிகட்டும் கூட்டத்தினர்கள் மலக்குகள் அப்படிங்கக்கூடிய ஒரு படைப்பே இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ ஜிப்ரீல் வானவர் அப்படிலாம் வருதுன்னு சொன்னா அது ஒரு சக்தி, அவ்வளவுதான். மலக்குன்னு ஒரு படைப்பு இல்லை அப்படிங்கிறான். மக்கத்து முஷ்ரிக்குகள் மலக்குகளை எப்படி ஒப்பிட்டாங்க சொல்ல தெரியுமா? அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்று சொன்னார். மாஷா அல்லாஹ், அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்று தவறாக சொன்னார். அப்ப நம்ம என்னதான் சொல்ல போகிறோம்? மலக்குகள் ஒரு 100 பிரகாசத்தால் படைக்கப்பட்டவர், ஒளியால் படைக்கப்பட்டவர், அவ்வளவு. சரி, இது மலக்குகள் சம்பந்தமான கருத்து. அப்புறம் ஆமா, வந்து இப்ப கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காலையில சொன்னோம்ல, மலக்குகளால் நிறைக்கப்பட்டிருக்கிறது இந்த அவை. ஹதீஸ்ல சாபித், ஹதீஸ்ல இருக்கு. நீங்க அதுதான் கேக்குறீங்க. ஆமா, இப்போ வந்த யார் சொல்லுவா இவர் மலக்குன்னு? சொல் வழக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மலக்குகள் இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, வந்துட்டு போறது மலக்குன்னு சொல்லி யாரு தீர்மானிக்கிறது? ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க சொல்லிட்டாங்க, இப்ப வந்துட்டு போனது மலக்குமா. இப்போ ஒருத்தர் வந்துட்டு போன நான் உட்காந்துடா, அது வந்துட்டு போனது மலக்கு, இது வந்து ஷைத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன எதுவுமே இருக்குது? அதனால அதை நம்ம அந்த விஷயத்துக்குள்ள நம்ம இறங்க முடியாது. வந்து ஏதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையா வச்சு உதவி செய்ய நாடுனா அது செய்வோம் அப்படி சொல்லிட்டு போகலாம். திடீர்னு வந்து நமக்கு ஒரு உதவி, திடீர் நம்ம கூட நேரத்தில் பார்ப்போம். சென்னங்கள் இப்படி சொல்றது ஜின்னு மாதிரி வந்துட்டே இருப்பாங்க. எங்க ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு, உங்க ஊர்ல மலக்குப்பாங்க பாரு, எங்க ஊர்ல ஜின்னும் ஜின்னு மாதிரி வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு. நீங்க கேட்ட கேள்வி அதுதானே. நீங்க எனக்கு என்ன புரியல, நீங்க அதான் கேக்குறீங்களா? திடீர்னு வந்து ஒருத்தர் உதவி செய்யறாரு, அதானே? சரி சரி, அந்த செயல் ஆமா. அதாவது இப்போ இப்படி நான் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது வந்து அந்த கஷ்டத்துக்கு பொருளை கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்படின்னா நம்ம பிடிச்சி வச்சு கேட்போம், நீங்க யாருங்க இவ்வளவு ரூபாயை கொண்டுட்டு வந்து தர்றீங்களே, இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் இருக்கவா செய்யுது, என்ன விஷயம்? நம்ம விசாரிக்கத்தான் செய்வோம். அவர் விசாரிச்சு இருக்கும்போது மறைஞ்சிட்டாருன்னு வைங்க, அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் தான். ஆனா இப்படி அல்லாஹ் நாடினா இப்போ இப்படி இருக்குது. எப்படி சிறு குழந்தைகளை அல்லாஹ் வந்து நம்மளை சுத்தி மலக்குகளை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்குது. நம்மளை சுத்தி வலது பக்கம் மலக்கு, இடது பக்கம் மலக்கு, முன்னாடி மலக்கு, பின்னாடி மலக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எத்தனை மலக்கு மொத்தம் இருக்கிறாங்க? முன்னாடி வலது பக்கம் ஒரு மலக்கு, இடது பக்கம் மலக்கு, முன்னாடி ஒரு மலக்கு, பின்னாடி ஒரு மலக்கு. இது எத்தனை 4 ஆயிடுச்சா? இங்க 2 மலக்கு, அப்புறம் இன்னொரு மலக்கு இருக்கிறார். அவரு தான் ஃபைனல் மலக்குல் மௌத். ஒவ்வொரு மனுஷனுக்கு உக்கில பிக்கும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கு சாட்டப்பட்டிருக்கிறார். அப்ப எத்தனை ஆச்சு? ஒவ்வொரு மனுஷனுக்கு 7 மலக்கு இருக்கிறார். அதுல ஒரு மலக்கு வந்து உதவி செஞ்சுட்டு கூட போகணும். அல்லாட்ட நம்ம அப்படி கேட்போம். சரி, அப்போ திடீர்னு நம்ம ஆபத்துகள்ல பாதுகாப்பு திடீர்னு நம்மளே அறியாம இருக்கும். என்ன நம்ம பைக்கில் போயிட்டு இருப்போம், திடீர்னு கீழே என்ன ஒரு ஆள் வந்து அப்படியே தூக்கி பிடிச்ச மாதிரி இருந்து சொல்றோமா இல்லையா? மலக்கு. ஆனா அந்த ஆளையெல்லாம் பார்க்க முடியாது, யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி பிடிக்கலன்னு வைங்களேன், நான் அந்த ஊட்டி அது கீழே
தட்டுக்கு போயிருப்பேன். ஊட்டி மலையில வண்டி போயிட்டு இருக்கும்போது எதுலயும் இடிச்சு மோதுனதுல பைக்கில் பேக் சைடு இருந்தவங்க தான் அடி அதிகமா போடும். அவரை தூக்கி எங்கேயோ போட்ட மாதிரி இருந்தான். ஒரு ஆளு டக்குன்னு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரோட்ல நிற்கிறார், பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா உள்ள போயிருப்பேன். இப்படிலாம் நிறைய அதிசய சில நேரங்கள் நடக்கும். நம்ம அறியாம நடந்துடும். கீழே காலை வைக்க போன யாரோ வந்து தடுத்த மாதிரி இருந்துச்சு. நமக்குண்டு அல்லாஹ் வைத்திருக்கிற மலக்கு ஏறக்குறைய. சரி, அப்புறம் வேதங்கள். மூன்றாவது வேதங்கள். வேதங்களை நம்புது. வேதங்களை நம்புற விஷயத்துல 4 அம்சங்கள். முதல்ல வேதங்கள் இருக்குது, அல்லாஹ் புறத்திலிருந்து வந்தது என்று நம்புதல் ஒன்று. இரண்டாவது, அந்த வேதங்களின் பெயர்களை நாம் அறிந்திருக்கிற பெயர்களை அப்படி நம்புறது. சொல்லுங்க பாப்போம், எத்தனை வேதம்? மாஷா அல்லாஹ் 4. திருக்குறளும் ஒரு வேதம். அப்புறம் இப்படி நிறைய சொல்றோம். இது உங்களுக்கு தேவையில்லாத வேதம். எது சொல்லப்பட்டிருக்கிறோ அது நம்பிட்டு போகும். அதுக்காண்டி அதெல்லாம் வேதம் இல்லை, அது தேவையில்லை. அப்போ 2வது அம்சம் என்னன்னா, வேதங்கள் என்று குர்ஆன் சுன்னாவின் மூலமாக எந்த வேதங்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேதங்களின் பெயர்களை அப்படியே நம்புதல். இல்லாத பொல்லாதெல்லாம் வேதங்களாக்கி அது வேதமா இருக்கும். திருவள்ளுவரும் நபியா இருப்பாரு, திருக்குறளும் வேதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி இல்லாத பொல்லாத நம்ம சொல்ல தேவையில்லை. சரி. 3வது, அவைகளின் அந்த வேதங்கள் அனைத்தும் உண்மையானது. இறைமறை குர்ஆன் பின்னாடி வரப்போறதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. எல்லா வேதம் சொல்லிச்சுல, தௌராத்திலையும் இருந்துச்சு பின்னாடி ஒரு வேதம் வரும் என்று. ஆக பின்னால் வரக்கூடிய வேதங்களை அவைகள் இருக்குதுன்னு நமக்கு நம்பிக்கை ஊட்டுச்சு. அதே மாதிரி அதுல அந்த முந்தைய வேதங்கள் அனைத்து சட்டங்களும் மாற்றப்பட்டு விட்டன. இப்படி நம்பணும். அந்த வேதத்தை நம்பணும். ஆனா அந்த வேதத்தினுடைய கருத்துக்களின்படி செயல்படக்கூடாது. ஏன்? குர்ஆன் வந்து மாத்திருச்சு. 4 வேதத்தை நம்பணும், ஒன்னதான் செயல்படுத்தணும். மீறி வேதம் இருந்துச்சு நம்பணும், மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சேர்த்து நம்பிக்கிறவர்கள் கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். அது என்னது நமக்கு தெரியாது. லிகுல்லி கௌமின் ஹாத் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடிய தூதர் வந்திருக்கிறார். அது நமக்கு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. அந்த வேதங்கள் சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. தூதர் விஷயத்துல அதை நம்ம பார்த்துக்கிறோம். எப்படி எப்படி நம்ம வேதங்கள் ஏடுகள் எல்லா தூதர், சில நேரங்கள்ல சில தூதர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த வேதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக அதை வச்சு சட்டம். ஏன்னா ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பாருங்க, இப்ராஹிம் நபி இருக்கவே லூத் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், 2 தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம், அவரை வலுப்படுத்துவதற்காக வேண்டி 3வது ஒரு தூதரையும் அனுப்பினோம். ஒரே காலத்துல 3 தூதர் வந்திருக்கிறாங்க. 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வேதமா அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். ஒரு வேதம் தான் அவங்க வந்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்தியிருப்பாங்க, நேர்வழி காட்டியிருப்பாங்க. சரி. அதே மாதிரி 4வது விஷயம், இந்த வேதங்களில் பல முன்னாடி உள்ள வேதங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டன. அதனுடைய சட்டங்கள் எதுவும் இப்பொழுது செயல்படுத்த தகுதியற்றது. அல்லாஹ்வுடைய வேதம் தான், சட்டங்கள் இப்ப செயல்படுத்த கூடாது. அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனின் வேதம் அனைத்தையும் மாற்றிவிட்டது என்று நம்புதல். அடுத்தது இறை தூதர்கள். எத்தனாவது? 4வது இறை தூதர்கள். அதுல முதல் இறை தூதர்
ஆதம் நபியில இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும். ஆதம் சானி என்று ஒருவருக்கு பெயர். ஆதம், இரண்டாவது ஆதம். அவர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு என்ன பேரு? இரண்டாவது ஆதம் என்று அவருக்கு பெயர். ஏன் அவருக்கு அப்படி பேரு தெரியுமா? அதனால அவரோடு எல்லாமே அழிஞ்சு போய் புதுசா உருவாச்சு. அதனால சரி, அதுல 4 விஷயங்களை நாம நிறைய குர்ஆன் வசனங்கள்லாம் இருக்குது, நேரம் இல்லை, இந்த பேப்பர் தந்துட்டு வர நீங்க காப்பி எடுத்துக்கிறது. அடுத்த 4 விஷயங்களை நம்புறது எப்படி? அவர்கள் அல்லாஹ் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட உண்மையான தூதர்கள் அப்படின்னு நம்புறது. இரண்டாவது, அவர்களுடைய பெயர்களை, குர்ஆனில சொல்லப்பட்ட பெயர்களை நம்புறது. நம்மளா கற்பனையா கிதிரு ஒரு நபி தான், கிதிரு நபி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த நபி இந்த நபி இல்லாத நபிகளை எல்லாம் சொல்றது அப்படிலாம் இல்லை. குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள், அவங்கள நம்பிட்டு போக வேண்டியதான். நிறைய நபிமார்கள், அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திற்கு நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படி நம்புறது. அதே மாதிரி மூன்றாவது, அவர்களை பற்றியான ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் நம்புறது. நம்ம தேவையில்லாம வந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை பிள்ளைங்க, எத்தனை மனைவி, அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைங்க, இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நபிமார்கள் வரலான்னு சொல்லி நிறைய கட்டுக்கதைகள் அனுப்பியிருக்கு. 50 பிள்ளை பார்த்தாங்க, 100 மனைவி வச்சிருந்தாங்க, அப்படி கட்டுக்கதைகள் இஸ்ரவேலர்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்ட செய்தி இல்லை. அதனால மூன்றாவது விஷயம், நபிமார்களை பற்றி ஆதாரப்பூர்வமாக வந்த உண்மையான செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்ளுது. நாலாவது, இந்த நமக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியான தூதர் என்று நம்புது. சரி, அடுத்தது 5வது, கொஞ்சம் சுருக்கிட்டே போறேன் நேரம் இல்லாதனால. 5வது, மறுமை நாளை, மறுமை நாள். ஆமா, எண்ணிக்கை கரெக்டா சொல்ல 1,25,000 அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த ரிவாயத்துக்கு சரியா இல்லை. அதுக்கு அதான் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமா இல்லை. அதனால எல்லா சமூகத்துக்கு நபி வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம கூட குறைய நம்ம நம்ப தேவையில்லை. ஆதாரபூர்வமான செய்திகள் இருந்தால் நம்பிக்கலாம். ஆனா அதுக்கு நம்பிக்கை, அந்த எண்ணிக்கை விஷயத்துல ஆதாரபூர்வமான செய்தி இல்லை, பலகீனமான செய்தியா இருக்குது. சரி, மறுமை நாளை நம்புறது. மறுமை நாள்னா என்ன? நாம் செய்த நன்மைக்கு கூலியும் நாம் செய்த தீமைக்கு தண்டனையும் வழங்கப்படக்கூடிய ஒரு நாள், அதான் மறுமை நாள். அந்த நாள், அதை நம்புற விஷயத்துல 3 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அதுல ஒன்று, எழுப்பப்படுவது பற்றியாக நம்புவது. அந்த எழுப்பப்படுகிற பொழுது சூர் ஊதப்படும். எத்தனை சூர்? 2 சூர். ஒரு சூர்ல அவ்வளவு பேரும் காலி, எல்லாம் எஞ்சி இருக்கிற அவ்வளவு பேரும் மொத்தா போயிடும். 2வது சூர்ல அப்படியே எல்லாம் கபர்ல இருந்து அப்படியே பயிர்கள் முளைத்து வர்ற மாதிரி வந்துடுவாங்க. அப்பதான் மனுஷன் கேட்பான், மம் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத ரஹ்மானு வ ஸதகல் முர்ஸலூன். யாருப்பா எங்களை தூங்கிக்கிட்டு இருந்த கபர்ல இருந்து எழுப்பி விட்டது யாருப்பா? உடனே சொல்லப்படும், ஹாதா மா வஅத ரஹ்மானு வ ஸதகல் முர்ஸலூன். அல்லாஹும் ரசூல்மார்களும் சொன்னார்களே, உண்மை என சொன்னார்களே, அதுதான் இது. அப்பதான் மனுஷன் நம்பாம இருந்தவன் எந்திரிக்கும் போது நம்புவோம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டோ அப்படின்னு நம்புவான். சரி, இப்படி எழுப்பப்பட்டு அவன் விசாரிக்கப்படுவான். எழுப்பப்படும் பொழுது செருப்பணியாம நிர்வாணமாக அந்த மனுஷர்கள் எழுப்பப்படுவார்கள். இப்படி கத்னா செய்யப்படாம, எல்லாரும் கத்னா செய்யப்பட்டு மூத்தா போனவனும் கத்னா செய்யப்படாம தான், சுன்னத்து விடாம தான் எழுப்பப்படுவான். இப்படி ஆமா, அதாவது எழுப்பப்பட்ட பிறகு சொர்க்கத்துக்கு அனுப்புற பொழுதுதான் இளமையாக போவான்.
அதுக்கு தான் ஒரு பாட்டி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்கல்ல, யார ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாட்டிலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாட்டிக்கு ஒரே அழுக. ஆயிஷா கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி சொர்க்கத்துக்கு பாட்டிலாம் போக முடியாதுங்கிறாங்களே, நான் எப்படி போவேன்? அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நகைச்சுவையா பேசுறாங்க, ஒரு தமாஷ் பண்ணிக்கிறான், கிண்டல் பண்ணாலும் உண்மை இருக்கும். அப்போ யார சொல்லுங்க, அந்த பொம்பளை பதறி போயிட்டாங்க. ஆமா உண்மைதானே, பாட்டியாக போக முடியாது. அப்ப எப்படி போவாங்க? இளமையா போவாங்க அப்படி. அதே மாதிரி ஒரு மனுஷர் வந்து யார சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் ஒட்டகத்தாங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒட்டக குட்டி தருவேன். அந்த மனுஷன் எப்படி யார சொல்லலாம் குட்டி ஒட்டகத்துல பிரயாணம் போறது? அப்புறம் சொல்லதா சொன்னாங்க, நான் தர்ற ஒட்டகம் அதனுடைய தாய்க்கு குட்டி தானே. ஒரு சின்ன நகைச்சுவை, ஒரு சிரிக்கிறது, தமாஷ் பண்ணிக்கிறாங்க. தமாஷ் பண்ணாலும் உண்மை இருப்பாது. இப்படி நிறைய நகைச்சுவை ரசூலா பேசிக்கிறாங்க. சரி, இப்போ நாம் எழுப்பப்படுகிற ஒரு நிலை, விசாரித்த பிறகு இளமையாக உள்ள போயிடுவாங்க. இளமையா தாடிலாம் இல்லாம நல்ல முழுண்டு. இங்கே நீ தாடி வைக்காம முழு இருந்தா அங்க முழுவா இருக்க முடியாது. இப்படியே சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது. இளமையா இருப்பாராம், நல்ல ஷைனிங்கா இருக்கும், எல்லாம் தாடி இருக்காது, நல்ல ஒரு ஒரு அழகான தோற்றத்தோடு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். எத்தனை வயசுல மூத்தா போனாலும் சரி, 33 வயதுடைய இளைஞராக, அப்படி ஒரு வாய்ப்பை எல்லாம் ரப்பில் ஆலமீன் நம்ம அத்தனை பேருக்கு தரட்டும். சரி, இரண்டாவது, அவனுக்கு கேள்வி கணக்கு விசாரணை என்கிற விஷயங்கள் நடைபெறும். அங்கு மீசான் இருக்கும். மீசானில நன்மை தீமைகள் அனைத்தும் நெருக்கப்படும். நன்மை எப்படிங்க நெருக்க? தொழுக அப்படின்னு தொழுதுமே அந்த நன்மை எப்படி நெருக்கப்படும்? அதை நெருக்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு உருவத்தை அதுக்கு கொடுத்துருவான். அதை வச்சு நெருத்து அவனுக்கு நீதமாக அங்கு கொடுக்கப்படும். மூன்றாவது விஷயமாக, சொர்க்கம் நரகம் இருக்குதுன்னு நம்புறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பெருங்கிருபையால் அவன் சொர்க்கத்துக்கு போவான், தப்பு செய்யறவன் நரகத்துக்கு போவான். ஒருத்தர் சொல்றான், நான் இபாதத்து செய்தது மூலமா தான் சொர்க்கம் போறேன் அப்படிங்கிறான். சரி, அவன் சொன்னது இல்லை. இபாதத்தின் மூலமாக சொர்க்கம் இல்லை. இபாதத்தின் மூலம், அல்லாஹுடைய அருள் கொடையின் மூலமாக. நீ செஞ்ச இபாதத்து என்ன? பிச்சை இபாதத்து. அல்லாஹ் போட்டு போடா சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சு. சரி, நம்ம 3 விஷயத்த, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்புறது. அதுக்கு வசனங்கள்லாம் இருக்குது. கடைசியா என்னது? விதி. விதியை நம்புதல். விதியை, மறுமையை நம்புறதுல கூட சில பாயிண்டுகள் இருக்கு, முக்கியமான அம்சங்கள். மறுமையை நம்புறதுல என்ன மனசுல ராகத்துன்னா, நீங்க சில நேரங்களை பாருங்க, ஒருத்தர் நம்மளை திட்டி இருப்பான், அதுக்கு நீதியே கிடைச்சிருக்காரு. உங்க மனசுல எப்படி இருக்கும்? பாவி திட்டினான, கடைசி வரைக்கும் அவனுக்கு எனக்கு ஒரு நீதியே கிடைக்கல. இப்போ கடைசியில ஒரு முடிவுக்கு வருவீங்க, அவன் திட்டினானா எனக்கு நீதி கிடைக்கல, அவன் திட்டினானா நீதி கிடைக்கல. எப்படியோ ஒரு 100 தடவை சொல்லி பாருங்க, 101வது தடவை யாரா இருப்பாங்க? பைத்தியமா போயிடும். அப்படிதானே? அதான் இஸ்லாம் சொல்லுது, ஒரு 2 தடவை சொல்லி பாருங்க, மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள்ல எனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு மனசுல ராகத்தாய், என்ன வேணாலும் போடுப்பா, உன்னால என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் நாளைக்கு பார்த்துக்கிறோம். மறுமை நம்புறதுல மனசுல ஒரு ராகத்து இருக்கு. நீதி மறுக்கப்படுகிற சமூகத்திற்கு ஒரு பெரிய வடிகால் மறுமையில கண்டிப்பா நம்முடைய பாதிக்கப்பட்டதுக்கு விசாரணை இருக்குது. அல்லாஹ் நமக்கு அதை வாங்கி தந்துருவான். இது பெரிய ஆறுதல். சரி, அப்புறம் விதி. விதியை பொறுத்தவரையில ரொம்ப ஆழமா சிந்திக்க கூடாது. அதே சமயம் விதியை நம்பியாகும். விதி நம்புறதுனால என்ன பயன் தெரியுமா? அதுவும் சில நேரங்கள்ல எதையாவது இழந்திருக்கும். ஒன்னும் இல்லை, உயிருக்கு உயிரா நேசிச்ச நம்முடைய புள்ள திடீர்னு மூத்தா போயிடும். என் புள்ளன்னா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவான், பார்த்தா மூத்தா போயிடும். புள்ள மூத்தா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி மெண்டலா போயிடும்.
விதின்னு ஒண்ணு நம்பி இருந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கல்வி சமாதானம் அடைகிறது. இல்லைன்னா புள்ள பத்தவங்க அல்லாஹ் தந்தான். அந்த பிள்ளைய தந்தது யாரு? அல்லாஹ். தந்தவன் எடுத்துக்கிட்டான். ஆறுதல். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நாள் கவலையா இருக்கலாம். மொத்தம் 3 நாள். 4வது நாளும் ஷான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்க குழம்பி போயிடும். என்ன முடிவுக்கு வந்துடணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தந்தவன் எடுத்துக்கிட்டான். அவன் அம்மானிதான் போயிடுச்சு. நம்ம ஒரு பெரிய வசதி உள்ளவனா இருந்தோம். நான் மட்டும் ஒன்றும் இல்லை, நான் மட்டும் இதை படிச்சிருந்தா நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை அப்படிலாம் சிலவர். ஏன் இப்படி சிந்திச்சு பாரு, நீ மட்டும் இப்படி படிக்கலடா, இங்க இருக்க வேண்டியவனுக்கு பதிலா வேற எங்கேயாவது இருந்திருப்பிய. மனுஷன் இப்படித்தான் அவனோட மேல சில விஷயங்கள் நினைச்சு குழம்பி போயிடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்தது போதும். அல்லாஹ் எனக்கு இதான். இத விதியினுடைய அளவு என்னன்னா, தந்ததை கொண்டு போதுமாய். கத்தரல்லாஹ் மா ஷா வ ஃபஅல். இப்படி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்குமே சொல்லாத. இவர் வந்திருந்தா இவங்கட உம்மாட வயிற்றுல நான் பிறந்திருந்தா, இந்த பொம்பளையில வயிற்றுல நான் பிறந்திருந்தா நான் யாரு தெரியுமா? நான் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். ஏன் அப்படி நினைக்கிறேன்? இந்த அம்மாட வயிற்றுல பிறந்த சிறையில் நீ இருப்பா அப்படின்னு சிந்திச்சு பார்க்க கூடாது. அப்ப அப்படி சிந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் நாடு இருக்கிறான், நான் இப்படித்தான், முடிஞ்சு போச்சு. ஓ அளவுல என்னவோ அதோடு நினைச்சுக்க. இப்ப விதியில இந்த விஷயம். அதனால விதியை பொறுத்தவரையில மனசுல ராஹத்தா, நம்முடைய மண்டை செதஞ்சு போகாம ஒரு பெரிய ஆபத்தை ஏற்பட்டு திடீர்னு கோடீஸ்வரன். நம்மளாம் முன்னாடி நீங்க பாருங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், குஜராத்ல ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு. ஞாபகம் இருக்குதா? பெரிய பெரிய மார்வாடி பெரிய பணக்காரன்லாம் அனைவரும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 2000 ஆண்டு குஜராத்ல ஒரு பெரிய பூகம்பம். பெரிய பெரிய பணக்காரன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். சாப்பாட்டுக்கு தட்டு ஏதாவது சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு. சரி, இப்போ இப்படி ஒரு நிலம் ஆயிடுச்சு நினைச்சு பார்த்தானா? இல்ல. அது நினைச்சு நிறைய பேர் மெண்டலாவே போயிருக்கும். ஆனா விதியை நம்புறவனா இருந்தா, இப்படி ஏந்த வைக்கிறவன் தான் ஒரு நாள் இப்படி கொடுக்க வச்சான். அவன் தான் கொடுத்தா இப்படி வச்சிருக்கான். இப்படி இருந்த இப்ப இப்படி வச்சிருக்கான். அது அல்லாஹ்வோட தாழ்வுக்கு உள்ளது, அல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டது. இது எப்போ இந்த முடிவுக்கு வருமா? விதியை நம்பணும். சரி, கடைசியாக விதியை பத்தி நிறைய பேசிட்டு போகும். விதியில ஒரு தனி தலைப்புல பேசலாம். நமக்கு அதுக்கு விதி இல்லை எப்போதும். அப்போ விதிக்கு அளவுகள். இப்ப நம்ம இப்படி கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சா, சஹீஹுல் புகாரியில விதி என்கிற அத்தியாயத்தை எடுத்து முழுமையா படிச்சு பாருங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யார சொல்லலாம், நான் நரகவாசி அப்படின்னு அல்லாஹ் எழுதிட்டான், விதி தானே? ஆமா. நான் சொர்க்கவாசி அல்லாஹ் எழுதிட்டான், அப்படித்தானே? ஆமா. அப்ப எதுக்கு நான் அமல் செய்யணும் அப்படின்னு அந்த சஹாபி கேட்டான். கேள்வி சரிதானே? நான் நரகவாசி முடிவு செய்யப்பட்ட விதியில எழுதியாச்சு, நான் சொர்க்கவாசி விதியில எழுதியாச்சு. அப்புறம் ஏண்டா தண்ணி அடிக்கிறா, ஏண்டா விபச்சாரம் பண்றா, ஏண்டா அசிங்கப்படுத்துறா, ஏண்டா திருடுறா? அல்லாஹ் எழுதுன்னு நடக்குது. இவன் நல்லவனா இருக்கான், அல்லாஹ் எழுதிட்டான் நல்லவனா இருக்கான். அவன் தப்பு செய்யணும்னு அல்லாஹ் எழுது, அது நடக்குது. விதின்னு சொல்லிட்டு போயிடலாமா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது உண்மைதான். ஆனால் அது எழுதியிருக்க உனக்கு தெரியுமா? இல்ல. நீ என்ன செய்ய வேண்டியது? சொர்க்கத்துக்கு செல்ற வழியை நீ தேடிக்கிட்டு போ, அமல் செய். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை விதியில் எழுதியிருக்கிறானோ அது நடக்கும். அது அவன்கிட்ட கையில உள்ளது. உனக்கு என்ன கட்டளை? விதியில எனக்கு என்ன எழுதிக்கிற அதன்படிதான் நடக்குங்கிறத கட்டளையா? இல்ல. உனக்கு என்ன கட்டளை? அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு உன் கட்டளை. அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன? உன்னை நரகத்துல போடுதா சொர்க்கத்துல, அவனுடைய ஏற்பாடு, அது உனக்கு தெரியாது. அதனால நீ செய்ய வேண்டிய வேலை சொர்க்கத்துக்குள்ள வழியப்பா.
இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிக்கு பதில் கொடுத்தாங்க. அப்போ இதுதான் நமக்கும் பதில். அதனால விதி விஷயம் என்பது எப்படி சிந்திச்சிடக்கூடாது. விதி விஷயத்துல அப்படியானால் இப்படி நடக்கும், அப்படி அப்படி போய் கடைசியில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் விதியில அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படும். ரெண்டு விஷயம் இருக்கு. உம்முல் கிதாப்னு ஒண்ணு இருக்கு. உம்முல் கிதாப் கதா கதிர் அப்படிங்கிறது. சில நேரங்கள்ல நம்ம செய்யற தர்மங்கள் அல்லாஹ்வுடைய விதியை மாற்றும். அது என்ன விதியை மாற்றும் அப்படின்னா, உம்முல் கிதாப் தாய் ஏடுன்னு ஒண்ணு இருக்குது. அதுல அல்லாஹ் பதிவு செஞ்சதுதான் நடக்கும். லவுல் மஹ்ஃபூஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, பதிவேடு, பாதுகாக்கப்பட்ட பதிவேடு. அதுல உள்ளதை அல்லாஹ் மாத்துவான். அவன் நாடினால் மாற்றுவான். அல்லாஹ் நாடினால் மாற்றுவானே, அந்த மாற்றிய ஒரு செயல் இருக்குமே, அது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? உம்முல் கிதாபில் பதிவு செய்யும். அப்போ அல்லாஹ் தீர்மானித்தது ஒன்று, அதுக்கப்புறம் இடையில ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். அது நீ செய்யற நல்ல அமல்களால் அதை விதியை மாற்றி விடுகிறான் அல்லாஹ். மாற்றி விட்டால் எது செயல்படுது? உம்முல் கிதாபில் உள்ளது செயல்படுது. சரி, இதுக்கு உதாரணம் பாருங்க. நீ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தர்மம் செய். தர்மம் செய்தால் உன் விதியை மாற்றும் தர்மம். இது சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விதியை எப்படி மாற்றும்? உம்முல் கிதாபில் எழுதி இருக்கிறான் அல்லாஹ். இவனுக்கு இன்னும் நோய் வரும், வந்து கஷ்டப்படுவான், அந்த நேரத்தில் தர்மம் செய்வான். தர்மம் செய்கிற பொழுது மாற்றி சுகமாகி விடுவான். எங்க எழுதியிருக்கு? சுகமாகி விடுவான் மேல உம்முல் கிதாப். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எழுதுதான். எப்போ எழுதுனான்னு தெரியுமா? அது எப்போ எழுதுனா சொல்லுங்க பாப்போம். ஆண்டு ஹதீஸ்ல வந்திருக்குது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த உலகத்தை படைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இப்படி இங்க உட்கார்ந்து இப்படி உங்க முன்னாடி இப்படி நிற்பேன், உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அல்லாஹ் அக்பர். நீங்கெல்லாம் இப்படி இருப்பீங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இதை நம்பிட்டா கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ஈமானை இழக்க மாட்டோம். அல்லாஹ் நாடியது நடக்குது. ஆக இந்த அளவில் இந்த வகுப்பை நாம் முடித்துக் கொள்வோம். ஆக ஈமான் என்பது ஒரு பறந்து விரிந்த விளக்கங்களோடு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு மணி நேரத்தில், 2 மணி நேரத்தில், 24 மணி நேரத்தில் முடிக்கிற பாடம் அல்ல. இருந்தாலும் இஹ்சான், மாஷா அல்லாஹ், கடைசியா இஹ்சான். இஹ்சான்டா என்ன? இஹ்சான்டா நல் உதவி செய்தல். அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதிஹி இஹ்சானா. நாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் உங்களுக்கு வசியத்து செய்கிறோம். இஹ்சான் நம்ம கூட நம்ம ஊர் பழக்கத்தில் கூட சொல்லுவோம், இஹ்சானா இருப்பா. உங்களெல்லாம் சொல்றது உண்டா? எங்க ஊர்ல நிறைய அந்த காலத்துல அரபு கலந்து பேசுற பழக்கம் இருந்துச்சு, அந்த காலத்து பொம்பளைகள். இப்போ இல்லை, இப்போ இங்கிலீஷ்ல தமிழை கலந்து பேசுற வந்துருச்சு. அந்த காலத்துல அரபு கலந்து பேசுவாங்க. அந்த அரபுடைய பன்மை இருந்துச்சு அந்த காலத்துல. எங்க ஊர்ல முன்ன பழைய ஆட்கள், இப்போ பழைய ஆட்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய அரபுகள் அப்படி சொல்லுவாங்க, எஹ்சானா இருப்பா அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல மனுஷனா எரின்னு அர்த்தம். நல்லா கொடுத்து எஹ்சானா இருப்பா, கொடுத்து உதவிக்க. அப்ப எஹ்சான்ங்கிறதுக்கு பொதுவான அர்த்தம் என்ன? நல்ல மனுஷன், நல்ல விஷயங்கள், விட்டு கொடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிற பறந்து விரிந்த அர்த்தத்தை உள்ளடக்கி. ஆனால் இங்கு இஹ்சானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹுவை வணங்குற விஷயத்தில் இஹ்சானுக்கு ரசூலுல்லாஹ் அந்த நீண்ட ஹதீஸ், அது ஜிப்ரீல், அந்த ஹதீஸுக்கு பேரை என்னது? ஹதீஸ் ஜிப்ரீல். இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு உங்களுடைய கைகளில் கொடுக்கப்படும். ஏன்னா அதுக்கு பேரை ஹதீஸு ஜிப்ரீல். அப்போ அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, யார சொல்லலாம் மல் இஹ்சான், இஹ்சான்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இஹ்சான்னு சொன்னா அது நீ இறைவனை
அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ வணங்குற பொழுது அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனை பார்க்கவில்லை, ஆனால் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் வணங்கு அப்படின்னா. புரியுதா? இதுதான் இஹ்சான். அப்ப இஹ்சான் என்றால் அல்லாஹ் என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கான். அப்ப நல்லவனா வாழ்ந்துருவான். இப்ப ஒண்ணுமில்ல, நீங்க ஒரு கடையில வேலை செய்றீங்க, முதலாளி பக்கத்துல இருக்கிற கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என்ன செய்வார் அவரு? ஒரு துணி எடுத்து இப்படி தொடச்சிட்டே இருப்பார். என்ன முதலாளிக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? அவன் உட்கார்றது பிடிக்காது. முதல்ல ஏன்டா உட்கார்ந்து எதையாவது தொடச்சதே தொடக்க வைப்பான். அல்லது அவருக்கு உட்கார்ந்துட்டா தெண்ட சம்பளம் கொடுக்குறேன்னு நினைப்பேன். இது முதலாளிகளுடைய எண்ணம். இப்போ முதலாளி இருந்தா இவன் எப்படி இருப்பான்? முன்னாடி ஆள் இருக்கு, துடைப்பான், திருட மாட்டான், பயந்து போயிருப்பான். பிச்சைக்காரன் வந்தா அப்படியே அள்ளி கல்லாவை திறந்து அப்படியே அள்ளி போட்டுற மாட்டான். அவங்காசி இல்லையே, எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பான். ஏன்? முதலாளி பார்த்துட்டு இருக்கு. இஹ்சான்டா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, நீ வணங்குற பொழுது அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி எண்ணத்துல வணங்கு. அப்ப என்ன செய்ய மாட்டோம்? தொழுகையில திருட மாட்டான். அது நாங்க தொழுகையில திருடது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, தொழுகை திருடன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சுஜூதுக்கு போகும்போது நைஸா அவங்க மொபைலை தூக்கிட்டு போன அவன நினைச்சீங்களா? யார் தொழுகை திருடன்? யாரு? தொழுகை திருடன். புரிஞ்சுக்கிட்டே? தொழுகை திருடன். நம்ம பரிசை வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டும் போது சுஜூதுக்கு போது ஆட்டையை போட்டுட்டு போறது அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அது வேற. இது தொழுகை திருட யாருன்னா அப்படி கோழி கொத்துற மாதிரி. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக லம் துஸல்லி இர்ஜா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. நீ தொழுகையில போ, மீண்டும் போய் தொழு அப்படின்னா. ஒருத்தர் அப்படி வேகமா வந்தார். கடைசியில அவர் அடுத்து போயிட்டார். 3 தடவை செஞ்சிருப்பார். நாளைக்கு யாரோ சொல்லதா எனக்கு தெரியாது. அப்படியா, நான் சொல்லி தரேன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினியா, ஃபாத்தியா சூரா ஓதுனியா, சனா ஓதி, ஃபாத்தியா சூரா ஓதி, துணை சூரா ஓதி, அல்லாஹு அக்பர், ருக்குக்கு போய் தஸ்பீஹாத்து செய்து சரியான முறையில் நிதானித்து, அதுக்கு ஒரு சமயம் அல்லாஹு லிமன் ஹமீதா, அப்புறம் அங்கே நிதானிச்சு நிற்கிறது, இப்படின்னு தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா 4 ரக்காத்தை சுண்டு கடையில முடிச்சிட்டான், தொழுகை முடிச்சிட்டான். இது தொழுகை திருட. இப்போ இஹ்சானோடு தொழுதா அல்லாஹ் பார்த்துட்டு ஒன்னும் இல்ல, அம்மா கம்ப வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கான். டேய் ஒழுங்கா தொழுகையில அவ்வளவுதான். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல அப்படித்தானே வளர்க்கப்பட்டோம். சின்ன பிள்ளைல அம்மா என்ன செய்வாங்க? ஒழுங்கா தொழுகையில என்ன வேகமா தொழு, ஒழுங்கா தொழு, அம்மா பாக்குறாடா, அப்படி பாப்பாரு, சைடா பாக்குறது, அம்மா பாக்குறா. சின்ன பிள்ளைல தர்பியத். இங்க உம்மா இல்ல, பெத்தவ இல்ல, யாரு பாக்குறா? படைச்சவன். இதான் இஹ்சான். இது தொழுகையில மட்டுமல்ல, கொடுக்கறதுல, வாங்கறதுல, கணவன்கிட்ட பேசுறதுல, மனைவி கிட்ட பேசுறதுல, அதையெல்லாம் தாண்டி அந்நிய பெண்ணு உனக்கு போன் போடும்போது பேச்சு மாறுது. அந்நிய பெண்ணு பாவா உனக்கு போனை போட்டுட்டா, நீ பேசும்போது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உனக்கு பயம் வந்துச்சுன்னா கேட்கறதுக்கு மட்டும் பதில் என்ன? நல்லா இவ என்னது? சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க போய்க்கிறியோ, எங்க வந்துக்கிறியோ? அது என்ன பேச்சு? அப்போ அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க, எல்லாத்திலையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கா. இதான் இஹ்சான். புரிஞ்சா? இஹ்சான்டா இப்படி எல்லாத்திலையும் இஹ்சானோடு இருந்தா அவனுக்கு அரபியில என்ன பேரு தெரியுமா? இஹ்சான் செய்யறவனுக்கு என்ன பேரு தெரியுமா? முஹ்சின். முஹ்சின் தான் பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சுக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், வஹுவ முஹ்சினுன். அவர் யாரு? நல்லவர், இஹ்சானோடு அமல் செஞ்சவர். சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை இஹ்சானோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. எந்த அடிப்படையில் நாம் அகீதாவை கற்றோமோ அந்த அடிப்படையில் உறுதியோடு இருக்கக்கூடிய இஸ்திகாமத்தை இறைவா நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வானாக. நாம பஞ்சத்தில்
பாதிக்கப்பட விடாமல் ரப்பல் ஆலமீன் மழையை நமக்கு சிறப்பான மழையை இறக்குவானாக. நாம் செய்கிற நல்ல அமலின் பொருட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. எதனை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய கூட்டத்தில் சேர்த்து நாளை மறுமையில் எப்படி இங்கு கூடியிருக்கிறோமோ அதை கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் கொத்து கொத்தாக குடும்பமாக சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள்வான். நாளை மறுமையில் தண்ணீருக்காக வேண்டி தட்டடிக்கிற பொழுது ஹவுதுல் கௌசர் என்கிற அந்த அருமையான திடாகத்திலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்திலிருந்து நாம் எல்லாம் தண்ணீர் வாங்கி குடிக்கிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நல்லமலின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வானாக என்று ரப்பிடத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். நான் உங்களுக்கு நடத்திய பாடங்களில் சரியான விஷயங்களாக இருக்குமானால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அது நான் சொன்ன விஷயங்களில் தவறு இருக்குமானால் இறைவன் அந்த பாவத்தை மன்னித்தருள்வானாக என்று ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்டவனாக. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம